Let's come to the elephant in the room, which is retro. கார்த்திக் சுப்புராஜ் படம் அப்படிங்கிறதுல வந்து சூர்யானா வராங்கங்கிற ஒரு ஹைப் எல்லாருக்கும் இருக்குது. செக்யூரிட்டிட்ட கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இல்லைங்க, செக்யூரிட்டிலாம் கொடுக்க முடியாதுங்க. இல்லை எல்லாரும் அப்படி தான் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னாங்க. எல்லாரும் அப்படி கொடுத்தா நான் அப்படி கொடுத்து போக மாட்டேன். அவர் பார்த்துட்டா பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. தவிர்த்து அவரோட வச்சு படம் எடுப்பேன்னு நான் நினைக்கல. ஜெகதண்டா ஸ்கிரிப்டை வச்சுட்டு நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸ்கிரிப்டை அவங்கள படிக்க வைக்கிறதேன்றது ஒரு பெரிய வேலை ஆகும். ஐ செட் சார், நீங்கள் எனக்கு பர்த்டே நான் வந்து பார்க்கலாமான்னு உடனே வாடா அப்படின்னு அவர் சொன்னார். போனால் ஐ வாஸ் தேர், தேவர் ஆல் தேர். வந்து ரோல் சவுண்ட் அப்படின்னு சொல்லுங்கள், கேமரா சொல்லுங்கள், அப்புறம் வேண்டிட்டு அவங்க ரோலிங் சொன்னதுக்கப்புறம் ஆக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு அதை அப்படி கேட்டுட்டு அப்புறம் இங்கே வந்தேன். ஓகே, ரோல் சவுண்ட் அப்படின்னு. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஊருக்காரங்க எப்பவுமே நம்மளுக்கு வந்து நம்ம ஊருக்காரங்களை இன்னொரு ஒரு இடத்துல பார்த்தோன்னா ஒரு கிளுகிளுப்பு வரும். எனக்கு அந்த மாதிரி வந்து பயங்கர கிளுகிளுப்பு, ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஃபன் இருக்கிறது வந்து இப்போ கார்த்திக் சுப்புராஜனா அவங்களும் மதுரை தான். எல்லாருமே வந்து இந்த இந்தியன் சினிமாவை கொண்டு போறது, தமிழ் சினிமாவை கொண்டு போறதுலாம் பேசுவாங்க. அவங்க மதுரை சினிமாவை வேர்ல்டு ஃபுல்லா பேச வச்சுட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் ஜிகர்தண்டா XX வரைக்கும். வந்து அந்த மதுரையோட ஃபிளேவரை வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு மதுரைக்காரங்க வந்து ஒரு கல்ச்சுரலா ஒரு காலகட்டத்தில் அதை பிளேஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இப்போ அந்த வேலையை கார்த்தியானா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து இப்போ ரெட்ரோ வேற வந்துட்டு இருக்குது. சோ மச் டு டாக். ஸ்டார்டிங் ஃப்ரம் பிட்ஸா, விஜய் சேதுபதி அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நடிப்பு அசுரன் பேன் வேர்ல்டு போயிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச டயத்துல இருந்து அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா சூப்பர் ஸ்டார் ஃபேன் பாயா வந்து படம் பண்றாங்க. இப்போ அடுத்து வந்து சூர்யானா கூட படம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி நான் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹவுஸ் லைஃப் சூப்பரா இருக்கு. ஓகே, ஃபில்ம் மேக்கிங் வரும்போதே we know that it will be like challenging. So அதனால வந்து அதை ப்ரெஷராக எடுத்துக்காத வரைக்கும் I think it will be all good. ஸோ அதனால அந்த ஜோனில் தான் இருக்கு. இட்ஸ் ஆல் nice. Let's come to the elephant in the room, which is retro. How is it coming up? ஏன்னா வந்து ஒரு காமிக் ஸ்டைலில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், the way ப்ரொமோஷன்ஸே ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஜென்ரலாக ஏதாவது ஒன்று வரதுக்கு முன்னாடி பயங்கரமாக ஹைப் பண்ணி ஒன்று பிரேக் பண்ணுறது தான் பேட்டர்னாக இருக்கிறப்ப நீங்கள் திடீர்னு ஒன்று கனிமா ட்ராப் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அது பிளாஸ்ட் ஆகுது. என்ன, how is it coming up? What are you cooking? இன்னைக்கு வந்து அதுதான், what are you cooking அப்படின்னு. ரெட்ரோ வந்து என்னன்னா, ஒரு சொன்ன மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி வித் லாட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றது. ஸோ மோஸ்ட்லி என்ன சொல்கிறேன்னா, ஒரு 90s வந்த நம்ம பார்த்த படங்கள் இருக்கும்ல, அதனால தான் ஒரு ரெட்ரோன்னு டைட்டில் அதுக்கும் ஃபிட் ஆச்சு. கதையாவே 90s நடக்கிற கதை தான். ஒரு ஸ்க்ரீன் பிளேயாவுமே படத்தோட ஒரு ஃபார்மேட்டாவுமே வந்து அந்த டைப் ஆஃப் ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். பட் அந்த ப்ரெசன்டேஷன் என்னோட மோர் ஆஃப் ஒரு கான்டெம்பரரி ப்ரெசன்டேஷனாக இருக்கும். பட் ஆனால் வந்து அந்த கைண்ட் ஆஃப் அ ஸ்டோரி, ஒரு லவ், அப்புறம் அதுக்கு ஒரு ஆக்ஷன், அந்த மாதிரி விஷயங்கள் தான். இட்ஸ் ஐ என்ஜாய்ட் ரைட்டிங். ஏன்னா வந்து நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள், இப்போ ஜிகர்தண்டா வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு ஃபில்ம், லைக் வந்து ஒரு தட்ஸ் மிக்ஸ் ஆஃப் ஒரு கிரைம், ஒரு கிரிமினல் வேர்ல்டு அண்ட் தென் ஒரு ஆர்ட் வேர்ல்டு. அந்த ஜோனுக்குள்ள அதை நீங்க என்னென்ன கேட்டகரைஸ் பண்ணுவீங்க? ஜிகர்தண்டா என்ன கேட்டகரி ஆஃப் மூவி? ஜானர் நான் வந்து ஃபிக்ஸே பண்றது இல்ல. மியூசிக்கல் கேங்ஸ்டர், மியூசிக்கல் கேங்ஸ்டர் நம்ம சொன்னோம். அது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் தான். கேங்ஸ்டர் ஃபிலிம் நான் ஜிகர்தண்டாவை சொல்லுவேன். பட் ஆனால் வந்து இட்ஸ் நாட் லைக் அ டிபிக்கல் கேங்ஸ்டர் ஃபிலிம். ஒரு காட் ஃபாதர் மாதிரியோ ஒரு ஸ்கார்ஃபேஸ் மாதிரியோ ஒரு படம் கிடையாது. அதுக்குள்ள வேற ஒன்று இருந்துச்சு. அது வந்து ஒரு சினிமா பத்தி, ஒரு ஆர்ட்டை பத்தி பேசுற ஒரு படமா இருந்துச்சு. இறைவி வந்து வேற மாதிரி ஒரு ஜானர். ஸோ ரெட்ரோ வந்து இட் இஸ் லைக் ஒரு சினிமேட்டிக்கா ஒரு லவ் ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்றது, அதுக்குள்ள ஒரு ஆக்ஷன், ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டு ஒன்று கிரியேட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ எனக்கு எழுதும் போது ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு. எனக்கு எழுதுறதுக்கு புதுசா இருந்துச்சு. அண்ட் மோர் ஆஃப் அ ரெட்ரோ ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம், லைக் ரெட்ரோ ஸ்டைல் ஆஃப் இந்தியன் ஃபில்ம். நான் சொல்றது வந்து ரெட்ரோனா 90s வந்து இங்கிலீஷ் படங்கள் மாதிரி சொல்லவில்லை. ஒரு இந்தியன் ஃபிலிமுக்கு ஒரு ஃபார்மேட் இருந்துச்சு. அந்த ஃபார்மேட்க்குள்ள ஒன்று ட்ரை பண்ணியிருக்கு. ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்ல, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்பேஸ்ல தான் இருக்கும். பட் இட் ஹஸ் கம் அவுட். ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஒர்க் பண்ற எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஒர்க் பண்ற எனக்கா இருக்கட்டும், சந்தோஷ் நாராயணகா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று வருது. ஸோ அதனால ஐ எம் திங்கிங் இட் வில் ஆல்சோ நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி போய் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரெட்ரோ சுற்றி இன்னொரு ஒரு ஹைப். நானும் இதை கேட்கறதுக்கு நிறைய பேர் வந்து ரெட்ரோ இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஒரு செகண்ட் நின்று பார்க்கறதுக்கு காரணம் வந்து சூர்யா அண்ணாவுக்கு வந்து திஸ் மூவி இஸ் டூ பிக் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்குமே தெரியும். கங்குவா டிட் நாட் டூ ஆஸ் எக்ஸ்பெக்டட். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தியேட்டர்ல ஒரு கார்த்திக் சுப்புராஜ் படம் அப்படிங்கிறதுல வந்து சூர்யா அண்ணா வராங்கங்கிற ஒரு ஹைப் எல்லாருக்கும் இருக்குது. அதுல நீங்க வந்து அந்த ஜென்ரலா சொல்லுவாங்க, நீங்க பிட்ஸா படம் எடுத்த ஒரு ஃப்ரீடம் வந்து ஐ டோன்ட் திங்க் யூ வுட் ஹவ் ஹேட் தட் இன் பேட்டர். பிகாஸ் இட்ஸ் அ ஸ்டார், யூ நீட் தோஸ் மூமெண்ட்ஸ். நீங்க சொல்ற மாதிரி தியேட்டருக்கு வரவன் வந்து விசில் அடிக்க வரான். ஸோ ரெட்ரோல அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இந்த மௌனம் பேசியதை வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம் அது. ஸோ அப்போ வந்து அந்த காலேஜ் குரூப்ல இருக்கும் இல்லையா, அப்போ வேணா மதுரையில் உங்களுக்கு தெரியும் நிறைய பொண்ணுங்க கூட பேசுற குரூப், பேசாத குரூப்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அதனால அந்த பேசாத குரூப் அவங்களுக்கு வந்து மௌனம் பேசியதை வந்து ஒரு பைபிள் மாதிரி ஆச்சு. ஓ இப்பெல்லாம் பேசுறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த ஆட்டிடியூட்லேயே சுத்துறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுல இருந்து எனக்கு அவரோட பெர்ஃபார்ம்லாம் ரொம்ப பிடிக்கும். நேருக்கு நேர்லேயே பிடிக்கும். பட் ஆனால் அந்த டைம் அப்புறம் நந்தா, அப்புறம் பிதாமகன்,
அப்புறம் வாரணம் ஆயிரம்லாம் பார்க்கும்போது ஸோ அவருக்குள்ள ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர் ஹூ கேன் டேக் அவுட் எனி ரோல் அப்படின்ற அந்த ஒரு இது வந்துச்சு இல்லை. ஸோ அந்த ஒரு ஜோனுக்குள்ள ஒரு கதை ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சூர்யா சாரை மீட் பண்ணப்போ முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே மீட் பண்ணோம். வேற ஒரு ஸ்கிரிப்ட் தட்ஸ் ஆல்சோ ஒரு பயங்கர ஜாலியான பட் ஆனால் அதே நேரத்தில் ஒரு பிகர் விஷனோட இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் அது. அண்ட் தட் ரெக்வயர்ட் லாட் ஆஃப் டைம் ஃபார் ப்ரீ ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால அதை நம்ம பண்ணலான்ற மாதிரி பேசிட்டே இருந்தோம். பட் ஆஃப்டர் XX திரும்ப ஒரு தடவை சாரை மீட் பண்ணப்போ லாஸ்ட் இயரில் ஷூட்டிங் ஆரம்பிச்சு லாஸ்ட் இயருக்குள்ளேயே முடிக்க முடிய மாதிரி ஏதாச்சும் ஸ்கிரிப்ட் இருக்குமான்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணப்போ ஐ ஹேட் திஸ் ஸ்டோரி விச் எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி. ஏன்னா வந்து எனக்கு வந்து லவ் ஸ்டோரி ஒன்று பண்ணணும் அப்படின்றது. லவ் ஸ்டோரினா நாட் லைக் ஆக்ஷன் இல்லாமல் கிடையாது, பட் தெர் இஸ் ஒரு ஆர்கானிக்காக அதுக்குள்ளே ஒரு ஆக்ஷனுக்கான நீட் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. அது முன்னாடி எனக்கு அந்த ஐடியா வந்ததுக்கப்புறமேட்டு ஐ ஆல்சோ ரிட்டர்ன் இட் அண்ட் கெப்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோன் வந்து பண்ணணுன்றப்போ எனக்கு சூர்யா சார் அப்படி கேட்டோன்னே அவர் வந்து எனக்கு பெர்ஃபெக்டாக இருந்துச்சு அந்த மாதிரி. ஏன்னா வந்து ஃபாரம் ரொமான்ஸ் ஆல்சோ வில் ஒர்க், ஆக்ஷன் ஆல்சோ வில் ஒர்க், மாஸ் ஆல்சோ வில் ஒர்க் அப்படின்றப்போ வந்து அந்த ஸ்டோரி அவருக்கு சொன்னேன். அவருக்கும் அது ரொம்ப பிடிச்சதுனால ஐ somehow see him like the perfect fit for this story ரெட்ரோக்கு. ஸோ அதனால வந்து he also had good time doing that role, no pressures on like இது வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுமான்ற அந்த டவுட் இல்லாத மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ரைட் அவே யூ வில் ஸ்டார்ட் லைக்கிங் த கேரக்டர். நம்ம தான் இப்போ சூர்யா சாரும் கரெக்டாக அந்த டைம் வந்தப்போ ஐ ஃபெல்ட் ஓகே முடிச்சது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ரெட்ரோவோட டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகுறப்போ இது வந்து உங்களுக்கும் சூர்யானாக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷன்ங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல கேட்குறேன். அவங்க கிட்ட வந்து ஏதாவது சொன்னாங்களா இந்த படம் இப்படி வரணும் இப்படி ஏதாவது கேட்டாங்களா? வாட் வாஸ் த டிஸ்கஷன் யூ போத் ஹேட்? என்னன்னா வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக நான் ரொம்ப செமையா யோசிக்கிறாருன்னு சொன்னது வந்து என்னன்னா ரெட்ரோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் தான் நான் அவர் கொடுத்தேன் படிக்கிறதுக்கு. ஐ மீன் அந்த படத்துக்கு அப்போ ரெட்ரோன் டைட்டில் கிடையாது, ஜென்ரலாக ஒரு ஒர்க்கிங் டைட்டில் தான் இருந்துச்சு. ஸோ அந்த டிராஃப்ட் அவர் படித்தப்போ he read that, he liked the script, but then what he said was like this character is more of a hero, ஒரு ஹீரோவா இருக்காரு அவர் வந்து. பட் ஆனால் எனக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் ஒரு மோர் வல்னரபிள் ஒரு பிலீவபிள் ஜோன் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொன்னார். எனக்கு அந்த ஃபீட்பேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு லாட் ஆஃப் பீப்புள் வில் டெல் ஓகே இன்னும் கொஞ்சம் மாஸ் ஏற்றலாம், அந்த மாதிரி விஷயங்கள் வரும், அந்த ஹீரோ ஆட்ரிபியூட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஏற்றலான்னு இருக்கும்ல. ஸோ இட்ஸ் வெரி ஹீரோயிக். அவனுக்கு வர சேலஞ்சஸ்மே கொஞ்சம் ஹீரோயிக்காக டீல் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் மோர் ஹியூமனாக ஆக்குங்க, மோர் வல்னரபிள் ஆக்குங்க, மோர் ப்ராப்ளம்ஸ் கொடுத்தா வந்து இந்த ஒரு டைமென்ஷன் சொன்னப்போ அப்போ ஐ காட் அனதர் டைமென்ஷன் இன் த ஸ்கிரிப்ட். அவர் சொன்ன உடனே என்ன எனக்கு அந்த ஃபீட்பேக் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. அப்படி பார்த்தோன்னா வந்து அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஓகே இவர் லவ் பண்ணுறாரு ஆக்ஷன் அந்த மாதிரி ஒரு விஷயம் போகிறதில்ல, கேன் வி ஆட் ஒன் மோர் லேயர்ன்ற மாதிரி எனக்கு தோணுனப்போ ஐ காட் அ வெரி நானே யோசிக்காத ஒரு விஷயம் தப்புன்னு அப்போ ஃப்ளாஷ் ஆச்சு எனக்கு. அவர் கேட்ட உடனே அந்த ஆங்கிள் யோசிக்கும் போது ஓகே ஒரு காமன் மேனா, அதாவது வந்து ஒரு சாதாரண ஆள்னா வந்து அதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், அவர் வந்து கேங்ஸ்டர் கிடையாது, பட் ஆனால் வந்து ஹீஸ் ஒரு ஆங்கிரியான ஒரு வயலண்டான பர்சன் தான். அவர் வந்து ஒரு ஹீரோவா இல்லாமல் ஒரு காமன் மேனுக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா எப்படின்ற மாதிரி யோசிச்சேன். அப்போ வந்து ஒரு இன்னொரு அனதர் ஆங்கிள் கேம் அண்ட் தென் when it came in writing it all fell in place. ஸோ அது எனக்கு நான் சூர்யா சாரோட கான்வர்சேஷனாக பார்க்கும்போது அது ரொம்ப how he sees films, how he sees the scripts, அது வந்து இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து ஒரு he wants it to be more real, மோர் அந்த சினிமாட்டிக் விஷயங்களை குறைச்சிட்டு மோர் ரியலாக இருந்தால் பெட்டராக இருக்கும் தான். பிஃபோர் 10-15 இயர்ஸ் நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க பெங்களூரில். இன்ஜினியரிங் முடிக்கிறீங்க, முடிச்சதுக்கப்புறம் பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனி. அப்போ வந்து ஃபில்ம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் அப்பா அம்மா வந்து அதுக்கு பெருசாக படிக்க விடல, விஸ்காம் படிக்கணும்னு நினச்சிங்க, படிக்க விடல. அப்புறம் வந்து ஒரு ஒர்க் ஷாப் வந்து ரேண்டமாக போய் அட்டென்ட் பண்ணுறீங்க, யூ கெட் சம் ஐடியா அபவுட் ஃபில்ம் மேக்கிங். சரி ஆஃபீஸை குவிட் பண்ணிட்டு மூவிஸ் வர வேண்டிய கட்டாயம், ஏன்னா ஆஃபீஸ் ஃபயர்ஸ் யூ இன் அ வே. ஸோ அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே வரீங்க. பிட்ஸா படம் எடுக்கிறப்போ நீங்கள் யோசிச்சிங்களா நீங்கள் பேட்ட படம் எடுப்பீங்கன்னு? சத்தியமா இல்லை, எனக்கு வந்து ஆக்சுவலி அந்த தாட்டே இல்லை ஆக்சுவலி. ஓகே, ஏன்னா தலைவர் ஃபேனு அது எல்லாமே இருக்கும்ன்றப்போ வந்து தலைவர் வந்து ஃபுல்லா சங்கர் சார் பிக் டிரெக்டர்ஸ் அந்த பிக் ஃபிலிம்ஸ் அதுக்குள்ள போயிட்டாங்க. ஸோ வந்து நம்ம இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்போ வந்து எனக்கு 1% கூட கிடையாது. எனக்கு ஏன்னா வந்து அவரை பார்த்துடலாமா எப்பயாச்சும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது எப்படியாச்சும் ஓகே இந்த படம் இல்லைனாலும் அடுத்ததை பார்த்துடலாம், ஏதாவது ஒரு இதில் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு தவிர்த்து. ஏன்னா பீட்சா ரிலீஸ் ஆயிடுச்சு, நல்ல பேர் வாங்கிடுச்சு பீட்சா அதுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து கமல் சாருக்கு வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருந்தது. அப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் எல்லாரையுமே அப்போ நிக்கில் முருகன் சொல்லிட்டு அவர் பிஆர் ரோசா இருக்கார்ல, அவர் தான் அப்போ கமல் சாருக்கு இருந்தனால வந்து அவர் என்ன சொன்னார், வாங்க அவர் வந்து இல் பி இன்ட்ரெஸ்டட் டு மீட் நியூ டைரக்டர்ஸ், அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ எனக்கு அதுவே ஷாக்கு. நம்ம சம மொமெண்ட்ல சினிமாக்குள்ள வந்த உடனே கமல் சார் பர்த்டே பார்ட்டிக்கெலாம் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன நிஜமாவே தான் சொல்றீங்களான்ற மாதிரி கேட்டு அப்புறமேட்டு சிவி குமார் சார் தான் ப்ரொடியூசர், அவர் சொன்னார் வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு அந்த ஹோட்டலில் தான் பார்ட்டி அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் போயிட்டோம். நான் அப்புறமேட்டு பாபி எல்லாரையுமே கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நானும் பாபியும்
உள்ள போகாம, ஏன்னா உள்ள போறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்துச்சு. கமல் சார் எப்படி பார்க்க போறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் ஒரு வெளில இருந்துட்டு தம் அடிச்சிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல ஒரு கூட்டம் வந்துச்சு, ஒரு பரபரப்பு வந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு கார் போயிடுச்சு. அப்புறம் நாங்க என்னன்னு பார்த்தா அப்பதான் சொன்னாங்க தலைவர் வந்துட்டு போறாரு அப்படின்னாங்க. எனக்கும் அவனுக்கும் என்னடா பாத்துக்கலாம் மேடா தூரத்துல இருந்து, இப்ப போய் ஏன்டா தம் அடிக்க வந்தோன்ற மாதிரி ஒரு அந்த மொமெண்டே ஒரு மாதிரி போன மாதிரி ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா அட்லீஸ்ட் தூரத்துல இருந்து பாத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் கமல் சாரை மீட் பண்ணோம். அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. அந்த மாதிரி பீட்சான்னு படம் வந்திருக்குன்னா அவர் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னாரு. அவங்க பை தட் டைம் அவங்க ஆல்ரெடி படம் பார்த்துட்டாங்க. பார்க்கல பட் ஆனால் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும்போது இந்த புது டைரக்டர்ஸ் இவங்கலாம் படம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவர் ஜஸ்ட் ஒரு விஷ் பண்ணார். நாங்களும் ஒரு பர்த்டே விஷ் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். அந்த பார்ட்டியில் வந்து சங்கர் சார் இவங்கலாம் பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்களாம் உட்காந்தாங்க. எல்லாத்தையும் ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு வந்துட்டோம். தலைவர் தூரத்தில் பார்க்க முடியலன்ற ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இருந்துச்சு. அந்த மொமெண்ட்லாம் அதுதான் அவர் பார்த்துட்டா பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. தவிர்த்து அவரோட வச்சு படம் எடுப்பேன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஐ திங்க் ஜிகர்தண்டா பண்ணி முடிச்சுட்டு அவர் போய் நேரில் மீட் பண்ணதுக்கப்புறம் அவர் தான் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸே கொடுத்தாரு. எனக்கு வந்து நானே வந்து கேட்கலாம் இல்லை கதை சொல்லவா கண்ணா ஓப்பன்னா ஏதோ படம் பண்ணலாம் சூப்பர் ஸ்டோரி சொல்லுங்க. அவர் எப்படி ஆரம்பிச்சாருன்னா அந்த ஜிகர்தண்டாவோட அந்த சேது கேரக்டர் வந்து பார்க்க பரட்ட பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னப்போ நான் உங்களை மைண்ட்ல வச்சு எழுதுனேன்னு சொன்னோன்னா பேசிக்கலி வில்லனிசம்னாலே வந்து அவர் தலைவர் தானே. ஸோ அதனால வந்து அதில் சில விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ நான் சொன்னேன் உங்களை மைண்ட்ல வச்சு தான் நிறைய சீன்ஸ், ஏன்னா அவர் ரொம்ப ரசிச்சு தான் பேசினார். ஜிகர்தண்டா பார்த்துட்டு பேசும்போது அந்த வில்லனிசத்தை ரொம்ப ரசிச்சு பேசினார். பாபி பண்ண அந்த அசால் சேது கேரக்டர் பத்தி ரசிச்சு பேசினார். அந்த சாப்பிட்டே இருக்கும்போது கேஷுவலா அந்த இட்லி சாப்பிட்டே இருக்கும்போது வந்து திட்டுறது அதெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. அப்போ சொன்னா அதில் நிறைய அந்த ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு சார். அப்போ நீங்க வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாமேன்னாரு. நான் வந்து அது ரொம்ப அவரோட பெருந்தன்மையா பார்த்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் as we spoke எனக்கு அதுக்குள்ள ஒரு சீரியஸ்னஸ் தெரிஞ்சு. அவர் வந்து he was open to working with new directorsன்றது எனக்கு லைட்டா தெரிஞ்சிச்சு. I think that's what keeps all these stars very relevant. I think he started that thing of like வந்து big heroes ஒரு big directors கூட பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா வந்து ஒரு படம் பண்ண டைரக்டர் அவங்களுக்கு செகண்ட் ஃபிலிம் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் வந்து ஐ திங்க் தலைவர் ஸ்டார்டட் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்பயுமே வந்து அதை நான் வந்து என்ன நினைச்சேன்னா சரி ஓகே புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா என்கரேஜ் பண்றதுக்கா பேசுவாங்களே அந்த மாதிரி தான் நினைச்சேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் கபாலியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. கபாலியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ ஃபெல்ட் ஓகே அப்போ ஈஸிலி சீரியஸ்லி டேக்கிங் இட். அதாவது கேப் நடுவுல நடிக்கிறதுல இருந்தே ஒரு கேப் இருந்துச்சு. ஏன்னா நான் போனப்போ லிங்கா ஷூட்டிங்ல தான் அவரை பார்த்தேன் நான். ஸோ லிங்கா ஷூட்டிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஹி அனௌன்ஸ்ட் கபாலியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ அது வந்தோடனே தான் எனக்கு தோணுச்சு ஓகே அப்போ நம்ம நிஜமாவே அவர் சொன்னதுக்காரு நம்ம போய் ஏதாவது காசு சொல்லணுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வேகமாக ரெடி பண்ணிட்டு போய் தான் இது பேட்டையோட லைன் சொன்னேன். ஆனால் அது சொல்லி ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்க ஆரம்பிச்சிச்சு அந்த ப்ராசஸ். அது நான் அதுக்கு நடுவில் அவர் கபாலி காலா பண்ணாரு. நீங்க இவ்வளோ நாள் சின்ன வயசுலேருந்து இப்போ கூட பேசுறப்போ நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல தலைவர் கூட ஒர்க் பண்றப்போ how was the experience? Did you ever feel அந்த ஒரு கிட்ட வந்துட்டோமே கொஞ்சம் தள்ளி இருந்தே அட்மையர் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது மொமெண்ட்? அந்த மாதிரி மொமெண்ட் வந்தது இல்லை. நானும் இதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து ரொம்ப பெருசா பாக்குறவங்க அட்மையர் பண்றவங்க பக்கத்துல போனப்போ சில இடங்கள்ல தோணும் இல்லையா? because everyone is human, everyone has their exactly நம்ம பாக்குறது வந்து வேற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோன்றப்போ வந்து இருக்கணும். பட் ஆனா என்னன்னா அது ஒவ்வொரு மொமெண்ட்டுமே எனக்கு அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட்டும் இதுவும் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆல்சோ. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அவர் பண்ணி முடிச்ச ப்ராடக்ட்டை பார்த்துட்டு இருந்தோம், படத்தை பார்த்துட்டு இருந்தோம், நம்ம ஸ்க்ரீனில் அவர் படத்தோட கேரக்டரை பார்த்துட்டு இருந்தோம். பட் நம்ம இப்போ டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம ஒருத்தர் ஒர்க் பண்ணும்போது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஹவு மச் ஹி இஸ் ஸோ இன்டு த ஹவு மச் பேஷனேட் ஹி இஸ் அப்படின்றது இருக்குல்ல, அது ஒவ்வொரு நொடியும் வந்து எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சு. அது வந்து இன்னும் கொஞ்சம் மரியாதை ஏற்றுச்சு, இன்னும் கொஞ்சம் எனக்கு அந்த பதட்டத்தையுமே இருக்கும். ஸோ அதனால ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுற நேரத்தில் பேசினதை தவிர்த்து வந்து ஐ வில் பி லைக் அட்மைரிங் ஹிம் ஃப்ரம் ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ அந்த இது எனக்கு குறையல, அவர்கிட்ட இன்னும் குறையல. நீங்க வந்து சினிமாவை ரொம்ப ஃபேனா பார்த்து உள்ள வந்திருக்கீங்க. நீங்க வந்து தியேட்டர் செலிப்ரேஷன் பார்த்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து நிறைய பேர் தியேட்டர் செலிப்ரேஷன்லாம் சொன்னாலும் எனக்கு தெரியும் மதுரையில் க்ரோயிங் அப் ஸ்டேஜஸ்ல வந்து நான் ஐம் டாக்கிங் அபவுட் ரொம்ப ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி வந்து தியேட்டர் செலிப்ரேஷன்ங்கிறது வந்து குரு தியேட்டர் தாண்ட முடியாது. லைக் ரோடு பிளாக் ஆயிடும். ஐ எம் நாட் ஈவன் எக்ஸாகரேட்டிங். ஆனா அப்படி அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல தாண்டி போற எல்லாத்துக்கும் தெரியற அளவுக்கு செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம அந்த செலிப்ரேஷன்ஸ் பார்க்கறது இல்ல. டு யூ திங்க் இந்த சூப்பர் ஸ்டார்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு இந்த ஏஜ் ஆஃப் ஓடிடி, இந்த ஏஜ் ஆஃப் இன்டர்நெட் வந்து கொஞ்சம் டிமினிஷ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? வேற ஃபார்ம்ல இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். அதே அளவுக்கு ஏன்னா இட் டிபெண்ட்ஸ். இப்போ வந்து நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பாஷா தளபதி இந்த டைம்லாம் பேசினோம்னா அப்போ வந்து மதுரையிலே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 தியேட்டர் மேக்ஸிமம் சொல்லுவாங்கல்ல, 2-4 தியேட்டர்ன்றது அப்போ ஒரு டைம்ல வந்து ஏதோ ஒரு படத்துக்கு 4 தியேட்டர்ன்றது பெருசாக பேசினாங்க. மதுரையில் 4 தியேட்டர் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து ஈஸியாக மதுரையில் வந்து ஃபார் எனி மிட் பட்ஜெட் ஃபில்ம் ஆல்சோ தே ஆர் லுக்கிங் அட் அரௌண்ட் 8 to 9 தியேட்டர்ஸ் அந்த மாதிரி ஒன்று சென்டர்ஸ் வருது. ஸோ அப்படி இருக்கப்போது வந்து செலிப்ரேஷன் எல்லாமே ஒரு தியேட்டருக்கு ஒன்று இதாகும்.
பட் இப்பயுமே இருக்கு. பட் ஆனால் அது தெரிஞ்சு ஐ கான்ட் see that it is totally gone. பட் ஆனால் மேபி ஒரு ஃபியூ இயர்ஸ்ல இட் மைட் கெட் டவுன்ற மாதிரி தான் தோணுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த டைட்டில் கார்டுல இருந்து அந்த ஒரு வைப்ல இருந்து do you think stars who are getting created in 2025 or people who will be created after this can attain that in this era? ஏன்னா நீங்க வந்து மூவிஸ் தட் ரிலீஸ் இன் OTT ஆல்சோ, ஸோ உங்களுக்கு அந்த வைபு என்னன்னு தெரியும். அதனால தான் இது கேட்குறேன். எல்லா டிரெக்டர்ஸ்க்கும் அந்த எக்ஸ்போஷர் இந்த எக்ஸ்போஷர் ரெண்டுமே கிடைக்காது. உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்குதுங்கிறதுனால தான் இது கேட்குறேன். இல்லை, எனக்கு தெரிஞ்ச பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் தோணுது. அதாவது வந்து ஒரு ஸ்டார்டம் அண்ட் சூப்பர் ஸ்டார்டம்க்கு வந்து ஐ திங்க் டெஃபினெட்லி பீப்புள் வில் பி கமிங். அண்ட் பிகாஸ் எனக்கு வந்து ஆடியன்ஸை பொறுத்து தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் தான். நம்ம வந்து அப்போலேருந்தே நம்மளுக்கு சினிமா வந்து இட்ஸ் மோர் தென் ஜஸ்ட் சினிமா. இப்போ வந்து ஒரு ஹாலிவுட்ல பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேன் கிளப் இருக்கிறது கிடையாது. அவங்களோட ஓப்பனிங் ஷோலாம் போய் இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணலாம் பார்க்கறது கிடையாது. பட் ஆனால் நம்மளோட கல்ச்சர்லேயே அது இருக்குது. எஸ்பெஷலி சவுத் ஃபிலிம்ஸ் லைக் வந்து இங்கே தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை ஆந்திரா ஸ்டேட்ஸ்லாம் வந்து அவங்கள செலிப்ரேட் பண்ணி பார்க்குற அந்த ஒரு கல்ச்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ஜீன்லேயே இருக்கிறனால டெஃபினெட்லி தட் அட்ராக்ஷன் அண்ட் தென் டுவர்ட்ஸ் தட் வில் பி தேர். என்னால் வந்து இப்போ வந்து நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியல. நடக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் தோணுது. பட் ஆனால் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வரலாம். லைக் வந்து ஏன்னா வர்ற ஃபார்மேட் மாறலாம், அந்த மாதிரி ஒன்று வரலாம். அவங்களுக்கே டக்குன்னு வருது இல்லையா? இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் நடக்குது இல்லை. ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் லைக் வந்து இப்போ யூடியூப்ல இப்போ உங்க மாதிரி பண்றவங்களுக்கே ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வருது இல்லை. ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஆல் இட் ஒன்ட் டை டவுன் ஆர் சம்திங் லைக் தட். பட் ஸோ டெஃபினெட்லி ஐ திங்க் ஐ see some thing happening, the same thing phenomenon happening, but நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஃபார்ம்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் பிட்ஸா ஃபார் a moment, because இன்னைக்கு கார்த்திக் சுப்புராஜ் அண்ணா வந்து இப்படி சூர்யா அண்ணா இப்படி தலைவர் அப்படின்லாம் பேசுறதுக்கு ரீசன் வந்து அங்க ஆரம்பிச்சது தான். ஸோ அந்த பிட்ஸாவை பத்தி நான் நிறைய ஐ ஹவ் டன் மை ஓன் ரிசர்ச். பிகாஸ் எனக்கு வந்து அந்த படம் வந்து அந்த காலகட்டத்தில் when everything was about stars, விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒருத்தங்க, கார்த்திக் சுப்புராஜ் அப்படிங்கிற ஒருத்தங்க, சிவி குமார் அப்படிங்கிற ஒருத்தங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படியே இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு படம் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ண ஒரு படம். How was that experience? நீங்க ஏன்னா ஜாஷ் டாக்ல வந்து பேசின வரைக்கும் நீங்க இது வரைக்கும் பேசிட்டீங்க லைக் இண்டஸ்ட்ரிக்குள்ள, பட் அந்த இது வந்து கஷ்டமா இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லிட்டீங்க. பட் வாட் வாஸ் இட்? ஏன்னா இது நிறைய பேர் பாக்குறவங்க வந்து they want to get into cinema, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு how was your first movie experience? நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பட் அகைன் ஐ வில் டெல் தி திங்ஸ் லைக் பிட்ஸா வந்து எப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் ஆஃப்டர் நாளே இயக்குனர் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு அப்புறம் நாளே இயக்குனர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணணும்னு சொல்றப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுன கதை வந்து ஜிகர்தண்டா தான். ஜிகர்தண்டாவோட ஒர்க்கிங் டைட்டில் வந்து ஒரு படம் எடுக்கணும்னு தான் வச்சிருந்தோம். நலனோட ஷார்ட் ஃபிலிம் அது. ஆக்சுவலி நலன் நாளே இயக்குனர்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தார். அதோட டைட்டில் வந்து ஒரு படம் எடுக்கணும். ஸோ நான் நலன் சொல்லியிருந்தேன், நான் இந்த டைட்டில் வச்சுக்கிட்டு ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அப்புறமேட்டு அதை வந்து வெறும் படம் அப்படின்னு வச்சிருந்தோம். ஒர்க்கிங் டைட்டில் வச்சுட்டு ஸ்கிரிப்ட்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி அப்புறம் அதுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய அலைஞ்சு. பட் அந்த ஜேர்னி வந்து என்ன ஆக்சுவலி பயமுடுத்துச்சு. ஏன்னா நாளே இயக்குனர் வரைக்குமே வந்து இப்போ நான் வேலையெல்லாம் விட்டேன் இல்லை, டக்குன்னு வேலையை விட்டு தூக்குனாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இப்போ சம்பளம் இல்லை அப்படின்றது ஒன்று வந்துச்சு. பட் ஆனால் ஓகே, அப்புறம் எங்கள் வீட்டிலலாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இங்கே வந்தோம், நாளே இயக்குனரில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். அப்போல்லாம் கூட எனக்கு பெரிய கஷ்டமா படலை. ஏன்னா நம்ம ஓரளவு கொஞ்சம் ஒரு சேவிங்ஸ்னு ஒன்று இருக்கும்ல. ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணப்போ வந்து வீட்டுக்குலாம் கொடுத்தது போக நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே வந்து நாளே இயக்குனரில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்ப காலி ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து ஆல்மோஸ்ட் நாளே இயக்குனர் ஃபைனல்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் லைக் லிட்டரலி ஜீரோ, பேக் டு ஜீரோ வந்துச்சு. திரும்ப அப்பா வந்து அப்போ ஹி வாஸ் ஸ்டில் ஒர்க்கிங் ஃபார்மா பிஸ்னஸ். ஸோ அது இருந்ததுனால ஓகே மேனேஜ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து சத்யாவை மீட் பண்ணி கல்யாணமும் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த ஆக்சுவலி லிட்டரலி தேர் இஸ் நோ திங் ஃபார் ரெவென்யூ, லவ் மேரேஜ் தான். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணேன். ஷி வாஸ் அ டென்டிஸ்ட். ஸோ அவங்க வந்து இங்கே வந்து ஒரு கிளினிக்ல வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு ஒரு மினிமல் சேலரியில் இங்கே ஒரு வேலை. அது மாதிரி அவங்க வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்ன ஆகணும்னு பையன் என்ன பண்ணிருக்காங்க, டைரக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அந்த ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது they got convinced. பட் ஸோ அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்கப்போ எனக்கு நான் என்ன நினச்சேன்னா, சரி இப்போ ரைட்டாகவே நாளே இயக்குனர் முடிஞ்சு ஒரு 1 monthல வந்து பிரதாப் போதன் சார் வந்து ரைட்டாகவே ஹி செட், நான் சிவாஜி ஃபிலிம்ஸில் சொல்லிட்டேன், யூ ஆர் லைக் குட் டேலண்ட், ஸோ அப்போ நீ உன் கதை சொல்லு, தே வில் டூ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ சிவாஜி ஃபிலிம்ஸ், அதாவது ஒரு அங்கே துஷ்யந்த்னு ஒருத்தர், ராம்குமார் சார். ஸோ நான் போய் வந்து ஜிகர்தண்டா கதை அப்போ ரெடி பண்ணிட்டேன். ஸோ வென் ஐ வென் தேர், கதை கேட்டு சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மொமெண்ட்டில் ஐ தாட் ஓகே நம்ம படம் பண்ணிடுவோம் போல அப்படின்னு நினச்சேன். பெரிய ட்ரீம், அது எப்படி அட்டெண்ட் பண்ண போகிறோன்னு இருந்தோம். பட் ஆனால் ஓகே நாளே என்ன பண்ணோம், ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாங்களோன்னு தோணுச்சு. இது நான் நினச்சி ஒரு 2 years கழிச்சு தான் எனக்கு பீட்சாக்கு ப்ரொடியூசர் கிடைச்சாங்க. ஸோ அந்த நடுவில் இருக்க 2 years இருக்குல்ல, தட் வாஸ் வெரி டஃப்பான டைம் தான். என்னன்னா டஃப்ன்றது வந்து எப்படின்னா பயங்கரமாக வந்து கஷ்டப்பட்டேன் அப்படின்றது சொல்ல வரல. அதாவது வந்து மானிட்டரியாக, பிகாஸ் தெர் ஆர் பீப்புள், தெர் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ், மை ஒய்ஃப் வாஸ் சப்போர்ட்டிங், மை பேரண்ட்ஸ் வாஸ் சப்போர்ட்டிங்கிறப்போ ஏதோ ஒரு மேனேஜ் பண்ணி போயிட்டு இருந்தோம். பட் ஆனால் வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து சொல்கிறேன், லைக் மென்டலி வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஹோப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு. இது இப்படி தான் நடக்குமா அப்படி நடக்குமான்ற மாதிரி போயிட்டு இருந்தது. அப்படி வந்தப்போ தான் வந்து ஐ சம்மோ ஒரு நாள் வந்து ஜஸ்ட் யோசிச்சப்போ தான் சரி ஓகே நம்மளுக்கு ஏன் வந்து ப்ரொடியூசரே கிடைக்காம இருக்காங்க அப்படின்னா வந்து பேசிக்கலி வி ஆர் டேக்கிங் திஸ் ஸ்கிரிப்ட் அஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட், விச் இஸ் ஜிகர்தண்டா மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். அண்ட் எனக்கு அந்த ஒரு
ஒரு அவேர்னஸுமே வந்து எனக்கு சிவி குமார் சார் தான் கொடுத்தாரு. ஸ்கேலாக பெரிய படம், ஸ்கேலாக ஒரு பெரிய படம். அவர் வந்து ஓப்பனாக என்ன சொன்னார்னா, நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் நல்லா இருக்கு, நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட்டுமே நல்லா இருக்கு, பட் ஆனால் யாருமே உங்களுக்கு இதை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஃபில்மாக ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நீங்கள் வந்து சொல்கிறீங்க 2 crores, ஏன்னா அப்போலாம் வந்து லோ பட்ஜெட்னா 2 crores, அதான் அது ஒரு வேல்யூ. இப்போ லோ பட்ஜெட்னா இப்போ வந்து 3.5 அப்படி வந்து நிற்கிது. நம்ம அதாவது ஒரு நல்ல குவாலிட்டியில் ஒன்று எடுக்கணும்னா ஒரு இப்பயுமே 2 எடுக்கலாம். நாங்கள் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபிலிம், ஒரு இண்டி ஃபிலிம் வந்து less than 2 crores ஒன்று முடிச்சிருக்கோம். அது பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். பட் ஆனால் நம்ம சொல்லும் போது சொல்கிறேன், ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் அப்படின்ற போது 2 crores அவங்க ப்ரொடியூசர் கேட்பாங்கல்ல ரோபல் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படிதான் நான் சொன்னேன், less than 2 crores சார்னு சொல்லி தான் சொன்னேன். அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அவர் ரைட்டாகவே என்ன சொன்னார், ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்குது, பட் ஆனால் வந்து இது வந்து ஒரு 5 crores இல்லாமல் முடியாது, மோர் தென் 4 crores ஆகும், நீங்கள் சொல்கிற மாதிரி 2 crores முடிக்க முடியாது. அப்படி யாராவது ஓகேன்னு சொல்லி ஆரம்பிச்சா நீங்கள் தான் மாட்டுவீங்க, போய் நோட்டில் படம் முடிக்க முடியாமல் போகலாம், அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ வந்து ஐடியலி இது உங்கள் செகண்ட் ஃபில்மாக பண்ணுங்க, நிஜமாவே நீங்கள் சொல்கிற மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒன்று பண்ணி அதை வந்து ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கி அப்புறம் நீங்கள் பண்ணீங்கன்னா there will be some scope for this. இல்லைனா நீங்கள் எது சுற்றிட்டே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சிவி குமார் சார் தான் எனக்கு சொன்னார். நான் அவங்க அட்டகதி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் போய் எனக்கு கிடையாது நான் சொன்னேன். ஹி ஆல்சோ டோல்ட், நான் அதுக்காக போய் உங்களை வேறு ப்ரொடியூசரை பார்க்க வேணாம்னு சொல்லலை, நீங்கள் போய் வரலாம், பட் நான் வந்து இந்த பட்ஜெட்டில் பண்ணுற ஐடியாவே இல்லை. எனக்கு வந்து மேக்ஸிமம் 1.5 to 2 crore தான் நான் படம் பண்ணுவேன், இந்த படத்தில் அதில் பண்ண முடியாது, இந்த படத்தில் நான் பண்ணுறேன்னு சொன்னால் நானும் உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம், பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களே ஏமாற்றிக்கிறதா அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே பயங்கரமாக ஒரு எனக்கு டக்குன்னு அந்த ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆமாம், ஏன்னா அது இன்னும் ஞாபகம் இருக்கு. ஏன்னா வந்து ஏன்னா அவர்கிட்ட ஒரு பயங்கரமான யூனிக் விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நான் ஜெகதண்டா ஸ்கிரிப்டை வச்சுட்டு நிறைய பேரை பார்த்துருக்கேன், லாட் ஆஃப் ஐ கான்ட் டேக் நேம்ஸ் ஆல்சோ, பட் ஆனால் ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போயிருக்கேன், வந்திருக்கேன். அந்த ஸ்கிரிப்டை அவங்கள படிக்க வைக்கிறதேன்றது ஒரு பெரிய வேலை. இன்னொன்று படிக்க முடியல அப்படின்னா கூட ஓகே. இப்போ வந்து இப்போ நாங்கள் ஸ்டோன் பெஞ்சில் பண்ணும் போதெல்லாம் ஐ வில் டெல் கார்த்திகேயன் இஸ் ப்ரொடியூசர், அவர்லாம் என்ன சொல்லுவேன்னா, ஒன்று ஸ்கிரிப்ட் நரேஷன் கூப்பிட்டு கேட்டுருங்க, படிக்கிறதுனா ஒரு டெல் தெம் அ டைம், லைக் ஓகே ஐ நீட் 1 week டைம் டு ரீட் திஸ்ன்ற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு அதை ஃபாலோ அப் பண்ணுறதே எனக்கு ஒரு மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆக்சுவலி. அப்போ அந்த டைமில் வந்து பெருசாக வந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்னன்னா தே ஆர் லிசனிங் ஃபார் நியூ ஸ்கிரிப்ட்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஜெகதண்டா ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போகிறேன் நான். அங்கே ஒருத்தர் தான் வர சொல்கிறாரு, என்ன கிரியேட்டிவ் ப்ரொடியூசரோ அந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் வர சொல்கிறாங்க. ஸோ நான் போய் கொடுத்தப்போ பார்த்தா அவர் ஏதோ மீட்டிங்கில் இருக்காரு, நீங்கள் செக்யூரிட்டிகிட்ட கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து எப்படின்னா அது ஸ்கிரிப்ட், அது உங்கள் குழந்தை, நான் வந்து இல்லைங்க செக்யூரிட்டிலாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் ஒரு மாதிரி அவங்க இல்லை எல்லாரும் அப்படி தான் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னாங்க. எல்லாரும் அப்படி கொடுத்தா நான் அப்படி கொடுத்து போக மாட்டேன், சரி வேணா விடுங்க அப்படின்னா அவங்க வந்து ஓகே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாரோ ஒருத்தங்களை வர வச்சு அவங்க வந்து ஸ்கிரிப்ட் வாங்கினாங்க. சரி ஓகே கொடுத்துட்டு அப்புறம் நான் அப்பயே கேட்டேன் எத்தனை நாள் ஆகும் படிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டேன். அவங்க சொன்னாங்க அவர் பிஸியாக இருக்காரு, ஈ வில் மேபி ஒரு 1 week அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ 1 week கழிச்சு நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன், என்னாச்சு படிச்சாரா, இல்லை அவர் பிஸியாக இருக்காரு, அவர் வந்து மேபி இன்னொரு 2 days அப்படியே போயிட்டு பார்த்தா ஒரு 15 days ஆச்சு. ஒரு பாயிண்ட்ல வந்து டக்குன்னு பயம் வந்துட்டு ஒரு நாள் நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டேன், இட்ஸ் பிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஆஃபீஸ் போயிட்டேன், அவங்களுக்கு கால் பண்ணேன், இல்லை அவர் இன்னும் பிஸியாக இருக்காருன்னு, இல்லைங்க நீங்கள் படிக்கவே வேணாம், எனக்கு ஸ்கிரிப்ட் மட்டும் திரும்ப கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை என்னங்க எல்லாரும் இல்லை பரவாயில்ல ஸ்கிரிப்ட் திரும்ப கொடுத்துன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் சிவி குமார் சார் என்னன்னா, நான் போய் இதே மாதிரி ஜிகதண்டா ஸ்கிரிப்ட் போயிட்டு அவர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு ஏன்னா எனக்கு நரேஷன் பெருசாக வராது. அது ஒரு நரேட் பண்ணும்போது இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆப்போசிட் பர்சன்ஸ் ரியாக்ஷன். ஒன்று லைட்டாக அப்படி மிஸ் ஆனாலும் நான் எனக்கு வந்து என்னன்னா நான் அடுத்த ஒரு ½ minute நான் கதையை முடிச்சிருவேன், நானே முடிச்சிருவேன் கதை. வீட்டில் இப்போ போவோம் சார் இப்படி வரும் சார் அப்படின்னு முடிச்சிருவேன். அப்போ அவங்களே வந்து ஷாக் ஆவாங்க, ஏன்னா எனக்கு சொல்ல வரல அப்படின்ற மாதிரி. இது மாதிரி நிறையா நடந்திருக்கு ஆஃப்டர் மேக்கிங் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. பெரிய ஸ்டார்ஸ்லாம் போகும்போது இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சிவிகுமார் சார் போய் சொல்கிறேன், சார் நரேட் பண்ண வராது, ஸ்கிரிப்ட் படிக்கணும், நான் கொடுக்குறேன், பட் நான் எனக்கு டைம் சொல்லியிருக்கேன் எவ்வளோ நேரம் ஆகும்னா. அவரோட ஸ்கிரிப்ட் புக் வாங்கினார், எத்தனை பேஜஸ் பார்த்தாரு, அது வந்து அப்போ ஒரு 160 pages இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்துட்டு ஓகே ஒரு 2 hours வரீங்களா அப்படின்னாரு. என்ன சார் 2 hours படிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியே 2 hours படிச்சிருவீங்களான்னு சொல்லிட்டு நான் அப்புறம் அப்போ வந்து அவருக்கு தனி ஆஃபீஸ்லாம் இல்லை, ஹி வாஸ் ஆல்சோ ஹேவிங் சம் ட்ராவல்ஸ் இங்கே தான் டீனரில் தான் பாண்டி பஜாரில். சரி சொல்லிட்டு நான் 2 hours அப்படியே பைக் எடுத்துட்டு அங்கே சுற்றிட்டு அப்புறம் போய் டீ கடைக்கு போயிட்டு அப்படியே சுற்றிட்டு 2 hours கழிச்சு போனேன். பார்த்தா ஹி ரெட் த ஸ்கிரிப்ட் அண்ட் தென் ஹி கேவ் திஸ் திங், இதுதான் இது நான் பண்ண முடியாதுப்பா அப்படி பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து மைண்டில் வந்து சம்திங் ஹிட், லைக் வந்து ஓகே அப்போ நம்ம வந்து அவர் சொல்கிற மாதிரி சரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம்ல, 4 இயக்குனர் இருக்குது. ஏன்னா அப்போ நான் 5D ஒன்று வச்சிருந்தேன், ஓனாக ஒரு 5D வச்சிருந்தேன். ஸோ நம்மகிட்ட 5D இருக்குது, ஒரு 3 லென்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு ட்ரைபாட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அந்த சவுண்ட் வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம டீம்லேருந்து அவங்களுக்குலாம் கேட்டுக்கலாம். ஆக்டர்ஸ் நம்மளுக்கு இருக்காங்க, லைக் வந்து பாபி, விஜய் சேதுபதி, பாபிலாம் நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அந்த டீம் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வச்சு நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி ஒரு படம் எடுப்போம். அந்த படம் எடுத்துருவோம், ஒரு 90 minutes எடுப்போம். 90 minutes எடுத்துட்டு அந்த படத்தை போய் நம்ம ப்ரொடியூசர்ஸ்ட்ட போட்டு காமிப்போம். அவங்கள பிடிச்சிங்கன்னா அவங்க நம்ம கம்மியான பட்ஜெட் தானே, ஸோ ஒரு அமௌண்ட் வாங்கிப்பாங்க, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு செகண்ட் படமும் நம்மளுக்கு நடந்துருவோம்ன்ற மாதிரி ஒரு ஐடியாவில் நான், அல்ஃபோன்ஸ், அப்புறம் பிரசாத், என்னோட பழைய ஃப்ரெண்ட் 3 பேர் உட்காந்து ஒரு அண்ணா நகரில் ஒரு கேப்ரின்னு ஒரு இடம் இருக்குது,
ஃபுட் வந்து தேல் கமெண்ட் சர்வ் இந்த கார் அந்த மாதிரி இடம் இருக்கும். ஸோ அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்போ அப்படியே சொன்னோம். அல்ஃபோன்ஸ் தான் அதை ஸ்டார்ட் பண்ணாரு. சரி ஓகே, அப்போ நம்ம ஒரு ரூம்ல நடக்கிற மாதிரி கதை தானே, 12 Angry Men மாதிரி ஒரு கதை பண்ணலாம். ஒரு ரூம்ல 12 பேர் பேசுறாங்களே. நான் அப்புறம் சொன்னேன், இல்லை டயலாகா பேசுறது வந்து நல்லா இருக்காது, மேபி அதாவது ஹாரர் ஜோன்ல பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அல்ஃபோன்ஸ் வந்து, ஏன்னா அல்ஃபோன்ஸ் பயங்கரமான என்தூசியாஸ்டா இருக்கும். அப்போ இப்பயுமே அப்படிதான் பயங்கர பண்ண வந்து ஓகே ஹாரர் தானே, ஓகே அப்போ நீங்க உங்க படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் சொல்லுங்க அப்படின்னா. ஃபர்ஸ்ட் சீனா எனக்கு இது அதெல்லாம் ஓகே ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாஸ், நம்ம அப்படியே டெவலப் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஒரு பீட்சா டெலிவரி பண்ண போறவன் ஒரு வீட்டுக்கு போறான். அப்புறம் அவன் ஒரு அடுத்த ஷார்ட் சொன்னான். ஓகே உள்ள போனா அங்கே வந்து ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு அந்த பொண்ணு மட்டும் தனியா இருக்கு அந்த வீட்டில். அப்புறம் நான் வந்து சரி அவங்க வந்து காசு கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணை காணோம். அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு செத்து கிடக்கு. இது வரைக்கும் பேசணும் அன்னைக்கு. பேசிட்டு அப்புறமேட்டு பேசிட்டு அப்புறம் அன்னைக்கு ஜாலியாக மறந்துட்டு போயிட்டோம். ஆனால் அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சோன்னா எனக்கு ஆக்சுவலி நல்ல கதையாக வருமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் நான் வந்து அதை உட்காந்து எழுத ஆரம்பிச்சேன். அந்த பாயிண்ட்ல இருந்து ஓகே பீட்சா டெலிவரி பண்ண வந்தான். டேரக்டா கதையை அங்கே தான் ஆரம்பிக்கிற மாதிரி தான் அப்போ பேசணும். அப்புறம் எழுத ஆரம்பிச்சு ஸோ அப்போ வந்து அந்த கதையோட ப்ரோட்டகனிஸ்ட் பிட்சா டெலிவரி பாய் கிடையாது. ஒருத்தன் பிட்சா கொடுக்க போறான், ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு தனியாக இருக்காங்க. ஹாரர், ஒரு வீட்டில் ஹாரர் நடக்கணும். ஸோ யார் வந்து அந்த வீட்டுக்கு மாற்றா, ஏன்னா யூஸ்வலா வந்து பேய் படம்லாம் அப்படி தானே ஆரம்பிக்கும். ஒரு வீட்டுக்கு மாறி ஒரு வீட்டுக்கு போறாங்க, அவன் ஒரு ஊருக்கு புதுசா வராங்க. பேய் மேல நம்பிக்கை இருக்கா? பயம் இருக்கு. நம்பிக்கை இருக்கான்னு தெரியல. பயம் எனக்கு பேய் படம் பாக்குறதே பயம். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நான் பேய் படமே பார்த்தது கிடையாது. பீட்சாக்கு முன்னாடிலாம் பீட்சாக்காக தான் ரெஃபரன்ஸ்க்காக சில படங்கள் பார்த்தேன். அது வரைக்கும் இதுவே பயங்கர ஃபன்னான ஸ்டோரியா இருக்கு. பீட்சாலே எண்ட்ல ஒரு டயலாக் இருக்கும். அது வந்து எனக்காக நானே வச்ச டயலாக் தான். அது பயப்படுறதுனால தான் பயப்படுற மாதிரி கதை சொல்ல முடியும். கடைசியில அவர் சொல்லுவாரு, சேது வந்து இவங்க கிட்ட சொல்லுவாங்க, நம்பியா நம்பி எப்படா நீ அவங்களுக்கு கதை சொல்லி ஏமாத்தின, பயப்படுறதுனால தான் பயப்படுற கதை சொல்ல முடியும். அது உண்மைதான். ஆக்சுவலி நம்ம எதை பார்த்தாலும் நமக்கு அந்த அந்த ஒரு பயம் இருக்கவங்க நிறைய தோணும் இல்ல அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அப்படி ஆரம்பிச்சாதான் பீட்சாவோட ஸ்டோரி. ஸோ இது வந்து உங்களோட அப்போ உருவாக்கப்படுற கதை. ஸோ அதனால அது எவ்வளோ நாள் ஆச்சு? அது ரொம்ப என்ன அந்த அந்த ஒரு ஸ்கெலிட்டன் இருக்குல்ல, அதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல. நம்ம பேசிக்கலி எழுதும் போது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட்னு ஒன்று எழுதுவேன். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து மேக்ஸிமம் ஒரு 40-50 பேஜ் தான் இருக்கும். ஸ்டோரியோட பிகினிங் மிடில் அண்ட் எண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதிட்டேன் நான். ஏன்னா வந்து ஏன்னா அந்த கதை ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, ரைட்டாவே ஒரு பீட்சா டெலிவரி ஷாப்லேருந்து அப்போ நம்ம பட்ஜெட்டாக யோசிச்சனால டெலிவரி ஷாப்லாம் கூட கிடையாது. டேரெக்டாக ஒரு பைக் வந்து நிற்கும் ஒரு வீட்டு முன்னாடி, ஒரு பீட்சா டெலிவரி பாக்ஸ் ஒருத்தர் எடுத்துட்டு உள்ள வருவான். அதுல இருந்தா கதை ஆரம்பிச்சோம். அவன் வீட்டோடு வெளில போகும்போது கதை முடிஞ்சிடும். அந்த கதைக்கு முன்னாடி பின்னாடிலாம் அப்போ இல்லை. ஓகே, ஏன்னா வந்து ரொம்ப பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்குள்ள இந்த ஒரு வீடை மட்டும் பிடிச்சிருவோம். ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வீடு, ஏதாவது ஒரு வீடை பிடிச்சிருவோம். பிடிச்சி அதுக்குள்ள நம்ம எடுப்போம். மேக்ஸிமம் இந்தியா என்ன பண்ணுமோ பண்ணலான்ற மாதிரி சொல்லி தான் அந்த கதை. அது எழுதுறதுக்கு எனக்கு ஒரு 1 வீக் தான் இருந்துச்சு அந்த விஷயம். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துச்சு. அப்புறமேட்டு வந்து அதே சிவகுமார் சார்ட்டையும் நான் திரும்ப இந்த ஐடியாவை சொன்னப்போ எனக்குமே தோணுச்சு. எனக்கு ஆனால் அது வந்து ஒரு ஹாரர் ஃபில்மாக முடிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டப்படல. வாட் எவர் இட் இஸ், என்னோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம். ஐ நெவர் தாட் ஐ வில் டூ அ ஹாரர் ஃபில்ம், ஹாரர் ஜோன். ஏன்னா அந்த ஜானரே எனக்கு பிடிக்காதுன்னு கிடையாது. பட் எனக்கு அது ரொம்ப ஒரு நம்ம ஒரு ஹாரர் படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு இது கிடையாது. இப்போ வந்து இறைவி மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு முன்னாடி இருந்து தோணிட்டு இருக்கும். ஒரு பாலுமேந்திரா சார் ஸ்டைலில், ஒரு பாலச்சந்திர சார் ஸ்டைலில் ஒரு படம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு கேங்ஸ்டர் ஒரு ஜோனுக்குள்ள பண்ணணுன்றது அதெல்லாமே இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு ஹாரர் ஃபில்ம்ன்றது என் மைண்ட்லேயே இல்லாதனால இது எப்படியாச்சும் நம்ம ஹாரராக முடிக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ ரொம்ப சப்பையா வந்து ஒரு கிளைமேக்ஸ் வந்து என்னன்னா, இது எல்லாமே கனவு அப்படின்ற மாதிரி முடிக்கலாமான்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபுல் படம் மொத்தமே காலையில எந்திரிக்கிற மாதிரி தியேட்டர்ல எல்லாம் டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லப்போ அதுதான் எனக்கு தோணுச்சு. எல்லாம் கடுப்பாயிருவாங்க இதெல்லாம் பண்ணா. அப்புறம் வேற என்ன மாதிரி முடிக்கலாம், அதை ஹாரரா இல்லைனா வேற என்ன முடிக்கலான்றப்ப எனக்கு ஹெய்ஸ்ட்ன்றது தோணுச்சு. ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து அவன் சொல்ற கதை டு சீட் சம்மன் அப்படின்னு வச்சா என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அதுக்கான எண்டு வந்துச்சு எனக்கு. அந்த ஒரு ஓகே, ஸோ அவன் வந்து யாரை ஏமாத்துறான் அப்படின்னா அந்த கடையோட ஓனரை ஏமாத்துறான். ஸோ அவன் ஏன் ஏமாத்துறான் அப்படின்றதுக்கு ஒரு நீடு தேவைப்பட்டுச்சு. அப்படின்றப்ப அவனுக்கு ஒரு லவர், அவங்க வந்து தேர் லிவிங் டுகெதர் சம்வேர். அப்புறம் அவங்களுக்கு எதுக்கு அந்த நீடு வருது அப்படின்போது ஷீ பிகம்ஸ் பிரெக்னன்ட். அதனால வந்து தே வாண்ட் டு இம்ப்ரூவ் லைஃப். இதெல்லாமே அப்படி ஆட் ஆகி அதை பார்த்தா அது வந்து ஒரு ப்ராப்பர் ஃபீச்சர் ஃபிலிம் கணக்காக வந்துருச்சு. அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் தான் சிவகுமார் சார் ஓகே பண்ணி பண்ணார். ஓகே, which is your Pizza should be one of your fastest movies. Which is your longest time consuming, effort driven? இந்த படம் என் கனவு படம், ஆனால் ஒரு வழியாக பண்ணிட்டேன்டா அப்படின்னு இது வரைக்கும் பண்ண மூவிஸில் எதை சொல்லுவீங்க? ஐ திங்க் பீட்சா வந்துட்டு எல்லாத்துக்குமே எஃபர்ட் சேம் தான். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு எஃபர்ட் எல்லா படத்துலையுமே இந்த ஒரு ஃபீல் வரும் நம்மளுக்கு. ஓகே, அது பண்ணி எப்படா முடிப்போம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஈவன் இட் இஸ் லைக் ஒரு நம்ம அதுக்கப்புறமேட்டு ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுக்கிறோம் 3 days தான் ஷூட்டுனாலுமே நம்மளுக்கு ஒன்று தோணும் அந்த பாயிண்ட்ல வந்து, பிகாஸ் யூ ஹேவ் தட் விஷன். அண்ட் அது வரதுக்குள்ளே எனி ஸ்கேல், எனி ஷூட், எனி ஃபார்மேட் சேலஞ்சஸ் வரதான் செய்யும். அந்த ஒன்று ரொம்ப ஈஸியாலாம் எதையும் எடுத்துட முடியாது. அந்த ஜோனுக்கு வரவே கூடாது தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப ஓகே, இதெல்லாம் நான் கேஷுவலாக எடுத்துட்டேன்ற மாதிரி இருக்காது. கிட்டத்தட்ட ஒன்று வந்து பார்த்தோம்னா இப்போ பீட்சா வந்து எப்படின்னா எல்லாமே சென்னையில் ஷூட்டு, ஒரு லொக்கேஷனு, குரூவாகவே ரொம்ப சின்ன குரூ.
அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். பட் ஆனால் ஜிகர்தண்டா வந்து மதுரையில் எடுக்கிறோம். அண்ட் நம்பர் ஆஃப் ஷூட் டேஸாக பார்த்தீங்கன்னா 60 days மதுரை, நோ பிரேக் இன் பிட்வீன். ஷூட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து 60 நாள் கழிச்சு தான் வந்து ஷூட்டிங்கே முடிக்கிறோம் நாங்கள். அந்த மாதிரி 60 days நோ சண்டே, நோ சண்டே பிரேக், நத்திங். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து எப்படின்னா நைட்டு 2 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சு திரும்ப காலைல 9 மணிக்கு வீல் அசம்பிள் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு நாள்லாம் வந்து 26 hours ஷூட் பண்ணோம் கண்டினியூஸாக. சித்தார்த்தெல்லாம் வந்து சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே நான் செத்துரு வேண்டாம் அப்படின்னாரு அவர். அந்த அளவுக்கு, அதாவது அன்னைக்கு காலைல ஆரம்பிக்கிறோம், அன்னைக்கு காலைல ஒரு 7 o'clock ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். திரும்ப நான் ஷூட்டிங் முடிக்கும்போது அடுத்த நாள் 9 மணி, பகலில் 9 மணி கடையெல்லாம் திறந்து அந்த மாதிரி அப்பெல்லாம் அந்த மாதிரி 2 நாள் ஆயிருக்கு. பட் ஆனால் அது ஒரு எனர்ஜி இருந்துச்சு அது. ஏன்னா அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிகர்தண்டாக்கு அப்புறம் பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு உண்மை பிளான் பண்ணுறதுக்கு இப்போ ஈவன் பேட்டையே எடுத்தாலும் சூப்பர் ஸ்டார் இருக்காரு அப்படின்றதுனால வந்து ஒரு ஷெட்யூலாக பார்க்கும்போது வி ஹேவ் டைம். அதுலேயுமே லாங் ஹவர்ஸ் ஷூட் பண்ணோம். பட் ஆனால் எப்படின்னா இப்போ ஒரு லாங் ஹவர்ஸ் போகிறோம், ஒரு டபுள் கால் ஷீட் போகிறோம்னா நெக்ஸ்ட் டே யூ ஹேவ் த லிபர்ட்டி டு டேக் அ பிரேக். அந்த மாதிரி ஒரு ஜோனுக்குள்ள இருக்கு. பட் ஜிகர்தண்டா வந்து அப்படி கிடையாது. ஏன்னா ஜிகர்தண்டாவுமே பார்த்தீங்கன்னா பாபி அப்புறம் சித்தார்த் வச்சு பண்ணுறோம்னாலும் இட் வாஸ் சோ மச் ப்ரெஷர் தட் ஐ ஷுட் ஃபினிஷ் த ஷூட்டிங் அண்ட் தென் கோ டு. அப்போ எப்படி இருந்துச்சுன்னா அவுட்டோர் ஷூட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஏன்னா அவுட்டோர் ஷூட்டிங் ஹேஸ் டூ மெனி திங்ஸ். அதாவது உங்களுக்கு பில் ஏறிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாரும் இவ்வளோ பேர் வந்து ஸ்டே பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பேட்டான்ற ஒரு கணக்கு வந்து ஏறிட்டே போகும். ஸோ வந்து அதே மாதிரி ஃபுட் எக்ஸ்பென்சஸ், ஸ்டே எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அண்ட் அந்த ட்ராவல்மே வந்து இப்போ நீங்கள் ஒரு தடவை இங்கேருந்து கிளம்பி மதுரை போயிட்டீங்க, நடுவில் ஒரு ஷெட்யூல் பிரேக் பண்ணுறோம்னு சொல்லிட்டு திரும்ப மதுரை வராங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் போகும். திரும்ப அவங்க மதுரைக்கு வந்து அசம்பிள் அதுக்கு ஒரு அமௌண்ட் போகும். அதுவே பார்த்தீங்கன்னா ஃபியூ லேக்ஸ் போகுன்றனால வந்து ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்துருங்கப்பான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தா ஏகப்பட்ட லொக்கேஷன். ஒரு நாளைக்கு வந்து ஷிஃப்டிங் பார்த்தீங்கன்னா அலர் கோயில் ஒன்று ஷூட் பண்ணுவோம், முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்து டோக்னருக்கு வருவோம். அந்த மாதிரி அது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. எப்படி ஆயிடுச்சுன்னா மதுரைக்கே தெரியும் இவனுக்கு எதாவது ஷூட் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்படியே காரில் போயிடும் வரும். தெரியும். அக்ரில நீங்க எங்க தெரியுங்க? அங்கெல்லாம் ஷூட் பண்ணிருக்கோம். ஆமா, எனக்கு பிளாக் அங்க தான். எனக்கு அங்க தெரியுமே. அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெஞ்சிரா எனக்கு அங்க ஷூட்டிங் அங்க நடந்துட்டு இருக்கு. எல்லாமே தெரியும். சோ அந்த படம் என்னாச்சுன்னா 60 நாள் ஷூட் முடிக்கிற வரைக்கும் பிரச்சனையாவே இல்லை எனக்கு படல. அந்த 60 நாள் வந்து ஓகே ஒரு எனர்ஜி எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு 60 நாள் ஆயிடுச்சு, இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமா ஷெட்யூல் பிரேக் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டோம் இங்க. ஆனா அதுக்கப்புறம் ஐ ஹேட் லைக் சம் 10 days பேலன்ஸ், 10 days or 15 days பேலன்ஸ். அது எடுக்கிறதுக்குள்ள எனக்கு இங்க நிறைய பிரச்சனைகள், ப்ரொடியூசர் சைடு அந்த மாதிரி நிறைய வந்து அந்த ஷூட்டே பண்ண முடியல. ஆக்சுவலி அதோட ஓப்பனிங் சீனே வந்து நான் வந்து ஆக்சுவலி ஜெகமே தந்திரம்ல ஒரு ஓப்பனிங் இருக்கும்ல, அதுதான் சேது அசால் சேது ஒரு ஓப்பனிங்கா இருந்துச்சு. ஒரு ட்ரெயினை பிளாக் பண்ணிட்டு உள்ள போய் அடிக்கிறது தான் அது இருந்துச்சு. அதை கடைசி வரைக்கும் என்னால் எடுக்கவே முடியல. அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா நம்ம ஏன்னா நான் ஒரு ப்ராப்பர் இன்ட்ரோடக்ஷன் அவருக்கு எடுக்கவே இல்லை சேதுவுக்கு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் பியூட்டியாவே இருக்கு. ஆமா, அதுதான் படத்தோட பியூட்டி. ஆமா, ஏன்னா அந்த மாதிரிலாம் வச்சிருந்தோம் நம்ம சீனு. பட் அதனால தான் நான் சொல்லுவேன், இப்போ இதுல ஒன்று சொல்றான்ல, இப்போ XXXல வந்து ஆர்ட் வந்து தட் சூசஸ் இட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குல்ல. அதுக்கப்புறம் தான் அந்த பிலாசபிலாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே இந்த சீன் நம்ம ஏன் எடுக்க முடியலன்னா இந்த சீன் அங்கே வச்சிருந்தா தப்பா இருக்கும். இது ரொம்ப கேஷுவலா ஒருத்தன் இன்ட்ரோடியூஸ் பண்ணது தான் கரெக்டா இருக்கு. அசால் சேதுக்கு நம்ம ஓவர் பில்டப் கொடுத்தோம்னா தப்பாயிரும்ன்ற மாதிரி. ஷார்ட்ஸ் இருக்குல்லனா அந்த சர்ச் முன்னாடி திரும்புறப்போ 2 கொம்பு இருக்கிறதா இருக்கட்டும், வீட்டுல பூஜை ரூம் முன்னாடி நிக்கிறப்போ அங்க ஃபுல்லா பட்டைய போட்டு எல்லாம் அதான் சேது, அதான் செட் ஆயிடுச்சு. The experience was superb. ப்ளஸ் வந்து க்ரௌடா அங்கே ஆர்டிஸ்டா எல்லாருமே வந்திருப்பாங்க. அதுல வந்து ராசுன்ற ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு. அவர் கேங்லாம் வந்து அது ஒரு இது மாதிரி இருந்துச்சு அவங்க எல்லாருக்குமே. ஏன்னா அந்த ஃபுல் இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, கேங்ஸ்டர்ஸா நடிச்சாங்களே, அவங்கலாம் பார்த்தா வந்து ஒரு பயங்கரமா செட் ஆயிட்டாங்க, ஜாலியா இருப்பாங்க. நாங்க வந்து ஏதாவது சீன் ஷூட் பண்ணிட்டு அவங்க பார்த்தா இந்த பக்கம் ஏதோ ஜாலியா போயிட்டு இருப்பாங்க. ஏய் என்னடா மாதிரி இருக்கும். தட் வாஸ் a superb experience. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு ப்ரெஷர் ஒன்று வந்துச்சு. அந்த பேலன்ஸ் ஷூட்டை முடிக்கிறதுக்குள்ள இது எப்படா முடிப்போன்ற ஒரு ஃபீல் வந்தது அங்கே வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு மற்ற படங்கள் எல்லாமே இட் வாஸ் ஆல் லைக் ஓகே வி பிளான் திஸ், வி கம்ப்ளீட் திஸ்ன்ற மாதிரி தான். எனக்கு தெரிஞ்ச ஹியூஜ் டிரெக்டர்ஸ் ஹூ ஹவ் கிவன் பிளாக் பஸ்டர்ஸ், ஆனால் சினிஃபைல்ஸ் வந்து அவங்களை பெருசாக கவனிக்க மாட்டாங்கன்னா அவங்க ஓகே அது வருது, அது கமர்ஷியல் படம்னு ஒரு மாதிரி ஓரமாக வச்சிடுவாங்க. எனி ரீசன் பீப்புள் அந்த சினிமாவை லவ் பண்ணுறவங்க, ஆர்ட்டை லவ் பண்ணுறவங்க வந்து ஒரு பெரிய க்ரௌடு உங்களை ஃபாலோ பண்ணுறது காரணம் ஆஃப்டர் டூயிங் அ மூவி வித் சூப்பர் ஸ்டார் யூ டூ ஜிகர்தண்டா XX. அது வந்து வை டு யூ டூ தட்? உங்களுக்கு தெரியும், நான் வந்து அந்த ஃபினான்ஷியலாக கேட்குறேன். வாட் யூ கேன் புல் ஆஃப்னு ஒரு நம்பர் இருக்குல்ல, நீங்கள் ஈஸியாக தெலுங்கு போகலாம், அங்கே வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரோட பண்ணலாம். யூ கேன் கோ டு ஹிந்தி போய் ஒரு பெரிய படம் பண்ணலாம். ஐம் ஜஸ்ட் பீங் பிராக்டிகல். இதுதான் ஃபார்மேட். ஏன் அந்த ஃபார்மேட்குள்ள போகாம ஏன் வந்து இல்ல நான் ஒரு படம் எடுக்க போறேன், அந்த படம் வந்து காட்டுக்குள்ள நடக்க போகுது, அங்க ஒரு படம் எடுக்க ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க? அது தெரியல, அந்த ஜோனே நான் போல ஆக்சுவலி வந்து. ஏன்னா பேட்டை வந்து நான் எப்படி பார்த்தேன்னா அது ஒரு ஸ்டாண்டலோனா ஒரு தலைவருக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்றதான் பார்த்தேன் தவிர்த்து அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இனிமேல் பண்ணா வந்து இத்தனை க்ரோர்ஸ்ல தான் பட்ஜெட்ல தான் பண்ணணுன்ற அந்த தாட் எனக்கு இப்போ வரைக்கும் கிடையாது. அடுத்த பண்ணணும்
பண்ணோம்னா பிக் பட்ஜெட் ஃபிலிம் தான் பண்ணணும், அடுத்து வந்து பண்ணோம்னா இதே மாதிரி ஒரு கமர்ஷியலாக பண்ணணும், ஸோ தட் அடுத்து ஹிந்திக்கு போயிடணும் அப்படின்ற அந்த ஒரு இது இல்லை எனக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன் இப்படி இருக்கேன்லாம் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு ஏதோ சில ஸ்கிரிப்ட் வந்து அடுத்து இதை தான் பண்ணணுன்ற மாதிரி தோன்றது தான் நான் பண்ணுவேன். இப்போ வந்து எனக்கு டபுள் எக்ஸ்மே வந்து இறைவி முடிச்சப்பே வந்து லாரன்ஸ் சார் கேட்டார் ஜிகர்தண்டா 2 பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. நான் எனக்கு ஜிகர்தண்டா 2 ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னேன், பண்ணலாமான்னு கேட்டார். பட் ஆனால் எனக்கு அது அப்போ ஏதோ அது இன்னும் ஃபுல்லாக க்ரோ ஆகலைன்ற மாதிரி தோணுச்சு. என் மைண்ட்லேயே வந்து எங்கேயோ நிற்கிது, ஒரு இந்த அளவுக்கு வந்துச்சு. அதாவது வந்து ஒரு காப்பு, ஒரு அண்டர் கிரவுண்ட் காப்பாக போகிறான், அவனுக்கு ஃபில்ம் மேக்கிங்னா என்னன்னு தெரியாது. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு இஸ் கோயிங் ஆன் அ மிஷன் வித் கில்லிங் தட் ஃபெலோ. பட் அவன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபில்ம் இது இருக்க ஆளுனால அவன் ஒரு ஃபில்ம் மேக்கராக டிஸ்கேஸ் பண்ணி போய் அவனை எப்படி கொல்ல போகிறாங்க. பட் ஆனால் இதுக்குள்ளே ஏதோ வேற ஒன்று வரணும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதை அப்போ ஒன்று வச்சிருந்தேன். பட் ஆனால் எனக்கே அது பிடிக்கல. இது இல்லை, இட் நீட்ஸ் டு பீக் சம்திங் மோர் அப்படின்னு. ஏன்னா வந்து ஜிகர்தண்டாவில் வந்து ஒரு ஹவ் அன் ஆர்ட் இஸ் சேஞ்சிங் ஒன் மேன், ஒரு ஆளை எப்படி மாற்றுதுன்னு காட்டுறோம். பார்ட் 2 எடுக்கும்போது இட் கான் பி த சேம் திங் டூயிங் த சேம் திங் அகைன். ஓகே, இப்போ இது உள்ள இன்னொரு வில்லன், இன்னொரு ஃபில்ம் மேக்கர் இவனை மாற்றிட்டாருன்ற மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அபவுட் வாட் அதர் பிகர் பர்பஸ் அண்ட் ஆர்ட் கேன் ஹேவ். அப்பார்ட் ஃப்ரம் சேஞ்சிங் ஒன் பர்சன், ஹவு கேன் இட் சேஞ்ச் an entire society or entire mindset of people, how can it affect the politics? அந்த மாதிரி இதை ஒன்று பெருசாக நம்ம பேசணும். அதுக்கு நம்மளுக்கு கதை பேசுறதுக்கு தமிழ்நாடு தான் சரியான ஊர். how art can influence lifeங்கிறது வந்து தமிழ்நாடு தான் சரியான ஊர். I mean நம்ம ஊர்ல ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் உடனே வந்து அது பாலிடிக்ஸ், சினிமா, கிரிக்கெட் எல்லாமே நம்ம ஊர்ல என்ன சினிமா இஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அந்த ஸ்டார்டம் பீப்புள், அது நம்ம ஊரில் குறையாது. பிகாஸ் வி ஆர் டியூன் டு தட். ஏன்னா சினிமா வி சி இப்போ டாப்பிக்காகவே பார்த்தீங்கன்னா சினிமான்றது எல்லா இடத்துலையுமே இருக்கு. எல்லாருமே சினிமா பார்க்காத ஆட்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மினிமல் பர்சன்டேஜ் தானே. அது ஜஸ்ட் ஒரு இதாக மட்டும் பார்க்குற மாதிரி. ஸோ இப்போ எது சொல்ல வந்ததுன்னா டபுள் எக்ஸ் அப்போ எனக்கு இது தோணுனால எனக்கு மகான் முடிச்ச உடனே எனக்கு தோணுச்சு ஒரு ஐ காட் அன் ஐடியா ஆஃப் அபவுட் திஸ் இன் எலிஃபண்ட், அந்த ஒரு ஃபாரஸ்ட், இந்த விஷயம் எனக்கு தோணுன உடனே ஐ ஃபெல்ட் ஓகே டபுள் எக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் டபுள் எக்ஸ். அடுத்து நான் வந்து ஏதாவது ஒன்று சின்ன கூட பண்ணலாம் தெரியல, தேர் இஸ் நோ பிளான். ஏன் அவங்களோட எல்லா படமும் ரவுடிசம் கதையாவே இருக்குது? ஏதாவது ஒரு ரவுடி உள்ள வந்துடுற கதைக்குள்ள ஏதோ ரவுடிசம் இல்லை, ரவுடிசம் அதுல கிடையாது. ஆனா அவனுமே கிளைமேக்ஸ்ல வந்து அது வந்து நம்ம உள்ள இருக்கிற அது வேற, அது ரவுடிசம் சொல்ல முடியாது. அது வந்து எல்லாத்தையுமே இருக்குமே. ஏன்னா நீங்க ஜெயிலுக்கு ஏதோ ஒரு ஜெயிலுக்கு போங்க, ஜெயிலுக்கு போனா அதுல ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா அதுல 500 பேருமே கேங்ஸ்டர்ஸ், ரவுடி கிடையாது. இல்லை, காமன் மேன், ஏதோ ஒரு சிச்சுவேஷன் மேக்ஸ் ஹிம் மர்டரர். எல்லாருக்குள்ளேயும் அந்த இருக்கிற விஷயம் தானே. இறையில அதுதான் பேசுவேன். நான் வந்து அதுல கேரக்டர்ஸா தே ஆர் நாட் கேங்ஸ்டர்ஸ், தே ஆர் நாட் ரவுடிலாம் கிடையாது. பட் ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, ஒருத்தர் மன்னிக்க முடியாத, ஒருத்தர் சகிச்சிக்க முடியாத அந்த விஷயத்துல, அந்த ஒரு ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்ல தே டேக் லாட் ஆஃப் டிசிஷன். எல்லாருமே அந்த சிச்சுவேஷன் போற மாதிரி. ஸோ ஐ திங்க் எவ்ரி ஃபில்ம் ஹேஸ். மகான்ல ஆக்சுவலி கேங்ஸ்டர் கிடையாது. ஸோ அதனால எனக்கு நிறைய பேர் சொல்லும் போது எனக்குமே தோணும் அப்படி நான் பண்ணலையே. மகான் வந்து காந்தி வந்து கேங்ஸ்டர் கிடையாது. அவர் ஹி இஸ் மோர் ஆஃப் அ ஸ்மக்லர். அந்த மாதிரி ஸ்மக்லர் கிடையாது. ஹி ரன்ஸ் அ வெரி லீகல் பிசினஸ், அவ்வளவுதான். பட் ஹி இஸ் ஹேவிங் ஹிஸ் ஓன் பாய்ஸ், சண்டை போடுறாரு, துப்பாக்கி வச்சு சுடுறாரு. இல்ல அதாவது வந்து என்னன்னா தட் இஸ் அபவுட் என்ன சொல்றது, அவர் ரவுடித்தனம் பண்ணல. அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு ஆல்கஹால் பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, லிக்கர் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து மோர் ஆஃப் ஒரு என்ன சொல்றது, ஒரு பிசினஸ்க்குள்ள போகும்போது சில விஷயங்கள் இருக்கும்ல. ஆல்கஹால் பிசினஸ்ன்றப்ப வந்து யூ ஹேவ் லாட் ஆஃப் ஒரு சிண்டிகேட் திங்ஸ், ஒரு சிண்டிகேட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இஸ் ஃபார்மிங் எ சிண்டிகேட், அந்த மாதிரி தான் போகுது. அதுமே ஒரு ஃபன்னா தான் டீல் பண்ணிருப்போம். ஏன்னா அவரால் வந்து அடிக்க முடியாதுன்றனால ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு ஆல் யோர் இன்னர் அனிமல்ஸ் ஹேவ் ஃபன் சைட். லைக் ஆல் ஒரு டார்க் ஹியூமர் வந்து கூடவே ரன் ஆயிட்டு. பட் நான் என்ன கேட்க வரேன்னா, லைக் மணிரத்னம் சார் எடுத்துப்போம், he will do a movie like ஆயுத எழுத்து பண்ணுவாங்க, ஒரு உயிரே மாதிரி ஒரு படம் பண்ணுவாங்க. he will also do a அலைபாயுதே, ஓகே கண்மணி, தென் பொன்னியின் செல்வன். அதாவது அது வந்து ஜானராவே எல்லாமே வந்து ஒரு பீரியடா வேற, ஜானரா வேற. அது அந்த மாதிரி உங்களுக்குள்ள you want to do something ஏதாவது இருக்கா? இருக்கு கண்டிப்பா இருக்கு. பட் ஆனா எனக்கு வந்து ஐ லைக் ரைட்டிங் அபவுட் பீப்புள். எனக்கு அந்த கம்ப்ளீட் ஒயிட்டாவோ இல்ல கம்ப்ளீட் பிளாக் இருக்க பீப்புளை பத்தி எழுதுறதுக்கு, ஐ மீன் ஐம் சேயிங் இன்டர்னல் ஒயிட், அப்படி யாருமே கிடையாது. அது யாருமே கிடையாது. அதை வந்து நான் படத்துல எழுதும்போது ஒரு கிரே ஷேட் இருக்க ஒரு ஆள் தான். அது வந்து மோர் ஆஃப் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எழுதும்போது எனக்கு பர்சனலி ஐ ஆல்சோ லைக் கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ். அந்த ஆக்ஷன், அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு இருக்கிற வல்னரபிலிட்டி, அது எல்லாமே வந்து கொஞ்சம் பிடிக்கும் எழுதுறதுக்கு. ஸோ அதனால ஐ திங்க் இட் இஸ் கமிங் அவுட் லைக் தட். இப்போ ரீசெண்டா ஒரு போட்டோ பார்த்தேன், திடீர்னு தலைவர் கூட டிரெக்டர்ஸ் எல்லாம் வரிசையா ஒரு போட்டோ. அது என்ன மேட்டர், திடீர்னு என்ன சன் பிக்சர்ஸ்ல இருந்து அந்த போட்டோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்ன அது
ஏன்னா அன்றைக்கி என் பர்த்டே ஆக்சுவலி. ஸோ அதனால தேங்க்யூ. ஸோ பர்த்டேன்றனால எனக்கு தெரியும். நான் ஏன்னா என் வீடு வந்து சாலிகிராமம்ல இருக்குது. தலைவர் வந்து ஜெயிலர் 2 ஷூட்டிங் வந்து வலசரவாக்கம்ல தான் போயிட்டுருக்காங்கன்னு தெரியும் எனக்கு. ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு டாக் ஒன்று வந்துச்சு. அப்போ என்னோட டீம்மேட் ஒரு அசோக் இருக்கார் இல்லையா, அவரை வந்து அவர் மீட் பண்ண போகிறான்னு சொன்னோன்னா நான் நினச்சேன் சரி போய் அவரை மீட் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. பர்த்டே போய் ஜஸ்ட்டு மீட் பண்ணிட்டு வரலாமா அந்த மாதிரி தோணுச்சு. பட் ஐ ஃபெல்ட் ஓகே இன்னொரு ஷூட்டிங் போயிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி நான் அப்போ தான் முடிச்சுட்டு மதியானத்துக்கு மேலே வீட்டிலேருந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு இருந்தேன். அப்போது அங்கே ஒரு ஃப்ரெண்டு அவர் கண்ணன் சார்னு ஒருத்தர் சன் பிக்சர்ஸ், ஹீ ஜென்ரலி கால் ஃபார் சம்திங் எல்ஸ். ஆனால் ஜாலியாக அதை பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்க போது வந்து இல்லை தலைவர் இதை கேட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னார். உன்னை பற்றி இதை கேட்டாருன்னு சொன்னோன்னா எங்கே சார் இருக்கீங்க கேட்டால் இங்கே தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கும், ஷூட்டிங் போயிட்டுருக்கு, பட் ஒரு லொகேஷன் வந்திருக்கான், அப்புறம் நெல்சன் இருக்காரு, நானும் தலைவரெலாம் சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா ஐ செட் சார் நீங்கள் எனக்கு பர்த்டே நான் வந்து பார்க்கலாமான்னு உடனே வாடா அப்படின்னு அவர் சொன்னார். போனால் ஐ வாஸ் தேர், தேவர் ஆல் தேர். ஸோ இட் ஹேட் சம் குட் லைக் ஒன் ஹவர் உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிட்டு ஒரு கேக் கட் பண்ணிட்டு அவர்கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். சடனாக நடந்தது மீட்டிங். பட் இட் மேக்ஸ் பார்க்க ரொம்ப ஹோல்சமாக இருக்குது. ஒரு மதுரையில் ஒரு பையன் வந்து ஒருத்தரை பார்த்து அட்மையர் ஆகி சினிமா பிடிச்சி சினிமாக்குள்ள வந்து அவரை டைரக்ட் பண்ணி அப்புறம் வந்து பட் எனக்கு அவர் போய் மீட் பண்ணி ஒரு விஷயம் இட்ஸ் ஸோ ஹோல்சம். ஆமாம் அது ஆக்சுவலி நான் அவர் கூட அந்த ஒரு இது இருக்குது எனக்கு. ஏன்னா நடுவில் எனக்கு அது ஒரு நடுவில் ஒரு தடவை அப்படி ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு எனக்கு அவருக்கும். என்னன்னா இப்போ பேட்டை முடிஞ்ச உடனே நான் நிறைய வாட்டி போய் மீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிஃபோர் பேட்டை வந்து இல் பி லைக் மோர் ஏன்னா படம் பண்ண போகிறோம் அது இருக்கும். அப்புறம் பேட்டை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கேஷுவல் மீட்டிங்னா ஒரு 2 தடவை நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பேட்டை ஆனால் அதுக்கப்புறமேட்டு பார்த்தா நிறையா நான் கதை சொல்கிறதுக்கு போயிருக்கேன், நிறைய கதை நான் சொல்லியிருக்கேன். பட் சம்திங் டின் ஒர்க் ஃபார் ஹிம் அந்த மாதிரி நிறையா இது நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து என்ன தோணுச்சு, நம்ம ஏன் போய் அவர்கிட்ட கதை சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. என்னன்னா வந்து அந்த ஒரு ஐடலைசிங் அந்த ஃபேன் அதை மீறி வந்து இப்போ எதுக்கு நம்ம இன்னொரு படம் பண்ணணும்னு யோசிக்கிறோன்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. என்னன்னா பேராசைப்படுறோமோ ஒரு மாதிரி கிரீடி ஆகிறோமோ ரொம்ப ஒரு இந்த ஜோனில் போகிறோமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கப்புறமேட்டு எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம அவர்கிட்ட பேசணுனாலே சார் ஒரு கதை இருக்குது ஒன்று சொல்லவா அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் மீட் பண்ணுற மாதிரி போச்சு இல்லை. ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் அவருக்குலாம் ஒரு நாள் மெசேஜ் அனுப்பிச்சேன். நான் இந்த மாதிரி வந்து சார் ஆக்சுவலி வந்து நான் கதை சொல்லலாம் இல்லை, எனக்கு வந்து சும்மா வந்து ஒரு 10 minutes ஜென்ரலி நத்திங், இட் கேன் பி அபவுட் எனி திங் 10 minutes உட்காந்து பேசிட்டு போகலாம் சார். ஏன்னா இட் பிகம் லைக் ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி போயிடுச்சு, ஆர்டிஸ்ட் டைரக்டர் ஒரு ஆக்டர் டைரக்டர் அந்த மாதிரி போயிடுச்சு. பட் நான் அவங்கள அப்படி பார்க்கல. அவர் இம்மீடியட்டாக வந்து ஃபோன் பண்ணிட்டு நாளைக்கால வாங்க அப்படின்னாரு. போய் வி ஜஸ்ட் ஹேட் 1.5 hour டாக் லைக் நத்திங் ரிலேட்டட் டு சினிமா, சும்மா வந்து பேசிட்டு வந்தோம். ஸோ அந்த பாயிண்ட்ல மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வியாக தானே கேட்டீங்க, அவரோட படம் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். நான் அவரை நேரில் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதே பெருசாக நினச்சேன். ஒரு படம் பண்ணியாச்சு, சரி ஓகே. அப்போ அடுத்த படம்னு ஓடினா அது ஏதோ ரொம்ப ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால வந்து ஜஸ்ட் திஸ் ஒன் இஸ் ஆல்சோ வெரி குட். இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு ஒருத்தங்க வந்து சினிமாக்குள்ளே வரணும்னு நினச்சாங்கன்னா வாட் வில் பி த பேசிக் திங்ஸ் யூ ஜென்ரலி அட்வைஸ் தம்? ஜென்ரலாக 2 இருக்குது லைஃப்பில். ஒன்று நம்மளா முட்டி மோதி ஃபிகர் அவுட் பண்ணுறது, இன்னொன்று ஃபிகர் அவுட் பண்ணவங்க கிட்டேருந்து கேட்டு கற்றுக்கிட்டு அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுறது. செகண்ட் ரூட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாட் வுட் யூ சஜஸ்ட்? பேசிக்லி சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று வந்து என்னன்னா டெக்னிக்காலிட்டிஸ் கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. லைக் அது வந்து டெக்னிக்காலிட்டிஸ்னா தட் மீன்ஸ் லைக் ஃப்ரம் த ரைட்டிங் சேயிங் லைக் வேணா கதை இருக்கலாம், 1000 கதை நம்மளுக்கு தோணும். பட் ஆனால் வந்து அதை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம், அதை ரைட்டிங்காக எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த விஷயத்தை இஃப் யூ ஆர் கோயிங் டு ஒன்லி டைரக்ட் ஆர் இஃப் யூ இன் வாட் எவர் வே யூ கேன் கம் இன் டு சினிமா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு பி a cinematographer, want to be an editor, there is a lot other departments in cinema. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வரணும்னு சூஸ் பண்ணாலும் அதோட டெக்னிக்காலிட்டிஸை அதோட அந்த ஆர்ட்டுக்குள்ளே ஒரு டெக்னிக்காலிட்டி இல்லை, அதை வந்து கற்றுக்கணும். பட் தட் ஹாஸ் மெனி வேஸ். ஒன் இஸ் டு ஜாயின் ஃபுல் டைம் காலேஜ், ஆர் யூ கேன் கோ அசிஸ்ட் சம் ஒன், ஆர் யூ கேன் லேர்ன் பை யுவர் செல்ஃப். யூடியூப் வச்சு பண்ணால் அண்ட் தென் யூ ப்ராக்டிஸ் லைக் மேக்கிங் வீடியோஸ். யூ ஆர் எடிட்டர், யூ டூ லாட் ஆஃப் எடிட்டிங் ஒர்க். அண்ட் தென் பட் வென் யுவர் உங்கள் மைண்டுக்குள்ளேயே வந்து உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணி பார்க்கும்போது ஓகே நவ் ஐ கேன் கோ அண்ட் ஃபேஸ் திஸ் திங் அண்ட் தென் ஐ கேன் டூ அ ஃபில்ம்னு சொல்கிறப்போ யூ கேன் ட்ரை அண்ட் டோன்ட் பி டெஸ்பரேட் பிகாஸ் தெர் இஸ் நோ லைக் டைம் லிமிட் ஃபார் தட். அதுதான் ஏன்னா நிறைய இடங்களில் நான் பார்க்குறது வந்து என்னன்னா பீப்புள் வந்து ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முடிச்சோன்னா தேவர் இன்னும் நம்மளுக்கு லைஃப் போதோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ப்ரொடியூசர் கிடைக்காம அது வருது நிறைய பேருக்கு. அது தேவையில்லைன்னு தான் தோணுது. ஏன்னா வந்து there is lot of time, there is lot of need also. ஏன்னா இப்போ வந்து கண்டென்ட் வந்து நிறைய நீட் இருந்துகிட்டே இருக்குது. அதே நேரத்தில் அது ஒரு பிரச்சனையாகவும் வருது பிகாஸ் there is இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய படங்கள் வந்து ஒரு ஓடிடி ஸ்பேஸ்லையோ இதுலேயுமே வந்து பீப்புள் ஆர் நாட் பையிங்ன்ற ஒரு பிரச்சனை வருது இல்லை. ஸோ அது ஒரு மாதிரி போயிட்டுருக்கு, இண்டஸ்ட்ரியாகவே வந்து ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த
அந்த விஷயத்தில் வந்து தெர் இஸ் நோ அர்ஜென்சி, நோ, அதை வந்து என்ஜாய் பண்ணி அதை வந்து அதை பேஷனேட்டாக அதை வந்து கற்றுட்டு அந்த ஒரு ஜோனுக்குள்ள போயிட்டு அப்புறமேட்டு யூ கேன் ட்ரை டு மானிட்டைஸ் இட்ன்ற மாதிரி போகலாம். இல்லைனா வந்து அந்த டெஸ்பிரேஷன் வந்துச்சுன்னா ப்ராப்ளம். இப்போ வந்து சினிமா ஃபுல்லாகவே வந்து சோழர்கள் மோடாக இருக்குது. எப்போ பாண்டியர்கள் மோடு வரப்போகுது புரியல என்ன சோழர்கள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க பொன்னியின் செல்வன் பார்க்குறப்போ ஃபுல்லாக சோலாஸ், தஞ்சாவூர், அப்படியே திருச்சி, அப்படி ஒரு பூம்புகார் அந்த ஒரு மோட்லேயே இருக்கும். நம்மளுக்கு என்னன்னாலும் மனசுக்குள்ள மதுரைக்காரங்க ஒரு பாண்டிய நாடு அதெல்லாம் அது பாட்டிலே நீங்கள் வச்சிருக்கீங்கல்ல. ஸோ அதனால என்ன கேட்குறேன்னா பீரியட் ஃபிலிம்ஸ் பேஸ்ட் ஆன் பாண்டியன் ஹிஸ்ட்ரி, பிகாஸ் தேர் ஆர் சோ மெனி ஸ்டோரிஸ். சோலாஸ் ஹிஸ்ட்ரி வந்து 1000 years முன்னாடி போச்சுன்னா 2000 years முன்னாடி போனால் ஃபுல்லாக பாண்டியா ஹிஸ்ட்ரி இருக்குது. அதெல்லாம் இப்போ நீங்கள் தான் எடுக்கணும். இல்லை நல்ல கதை இருந்தால் சொல்லுங்க படிச்சுட்டு. ஆமாம் இல்லை நிறையா இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. பாண்டியர்கள் கதை இருக்குது, பல்லவர்கள் கதை இருக்குது. ஐ திங்க் லைக் ஐம் டாக்கிங் அபௌட் ஹிஸ்டாரிக் மூவிஸ், ரைட்? அது வந்து நாம இப்போ தெலுங்குல நிறைய வர்றதை பார்க்கணும். ஈவன் மலையாளம் கூட இப்போ நிறைய ஏஆர்எம் கேம் இன் ரீசென்ட்லி. பட் தமிழ்ல வந்து தி மாஸ்டர் டிட் இட், எஸ் மணிரத்னம் சார் டிட் இட். அது வந்து என்னன்னா எனக்கு வந்து பர்சனலாக வந்து அது ஒரு கனெக்ட். ஓகே, இதை நம்ம பண்ணணும்னு தோணுன்னு இருந்துச்சு. ஏன்னா இப்போ நிறைய அந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது மேத்தமெட்டிக்ஸ் ஆகிட்டு அதை இப்போ வந்து பாகுபலி ஓடிச்சு, PS1 ஓடிச்சு, அதனால அந்த ஜோனில் ஒன்று பண்ணிடலான்ற மாதிரினா தட் ஸ்டோரி ஷுட் டச் யூ. இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்தால் நல்லாயிருக்கும். அது இது வரைக்கும் வரல. ஆக்சுவலாக ஒரு செம்ம ஸ்டோரி இருக்குண்ணா. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதான். விஜய் அண்ணா வந்து ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்பீச் கொடுத்தாங்கல்ல, அப்போ அவங்க வந்து ஒரு சங்கம் லிட்ரேச்சர் ஸ்டோரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. பாதிலே விட்டு போயிட்டாங்க. அது சும்மா போட்டு போய்க்கலங்க, நல்லா இருக்கும். ஒரு சின்ன பையன் செம்ம ஸ்டோரி. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆமா, அது வந்து அது பாண்டியா ஸ்டோரி தான். அது இட்ஸ் இன் பப்ளிக் டொமைன், நோ ஒன் இஸ் கோயிங் டு ஆஸ்க். அந்த மாதிரி ஒரு செம்ம ஸ்டோரி. இல்லை நான் சொன்னதுக்கு அப்புறமேட்டு யாரோ சொன்னாங்க, அதுக்கப்புறம் அந்த லைனை கேட்டோன்னே பயங்கரமா இருந்துச்சு. செம்ம ஸ்டோரி அது. ஸோ ஐ ஹேட் அ கிரேட் கான்வர்சேஷன். அண்ட் ஃபினிஷிங் வந்து பசங்க உங்களுக்கு ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படிங்கிற ஒன்று வச்சிருக்காங்க. ஃபேன் பாய் சம்பவம். நீங்க வந்து தான் ஃபேன் பாய். ஸோ தலைவரை பத்தி ஒரு பஞ்ச் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்க போறோம். அது வந்து நீங்க எவ்வளோ கெஸ் பண்றீங்க? ஒரு ஆன்சர் கெஸ்ஸா? ஆன்சர் பண்றீங்க. அருணாச்சலம் ரிலீஸ் ஆன வருஷம் இது. கண்டிப்பா நான் நீங்க என்ன பண்றீங்க? சம்வேர் அரௌண்ட் 10th 11th அந்த மாதிரி இருந்திருப்பேன். நீங்கள் எந்திரன்? நான் எந்திரன் வந்து அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. நான் எந்திரன் தான் நான் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு நாளை இயக்குனர்லாம் முடிஞ்சு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 2 வருஷம் ஒரு மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். அந்த டைம் தான் அது. அந்த டைமில் வந்து ஸோ நான் சென்னையில் இருக்கேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ மீன் சென்னை. அதுக்கு முன்னாடி வந்து மதுரையில் இருந்தேன், அப்புறம் பெங்களூரில் இருந்தேன். சந்திரமுகி ரிலீஸ் ஆகிறப்ப பெங்களூரில் இருந்தேன். சென்னை வந்து படம் பார்த்தேன். சிவாஜி அப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதனால லீவ் போட்டு ஃப்ளைட்லாம் எடுத்துகிட்டு வந்து சென்னையில் வந்து ஆல்பர்ட்டில் படம் பார்த்துட்டு போனேன். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ எந்திரன் வந்து சென்னையில் தான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து என்னன்னா பயங்கரமான ஒரு தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒன்று இருந்து ஏதோ பேசணும் இங்கேன்னு சொல்லிட்டு ப்ளஸ் டிக்கெட் வேறு வாங்கணும்னு சொல்லிட்டு கடைசியாக நான் அந்த பாபிகிட்ட வந்து ஒரு பயங்கரமான தேட்டரில் பார்க்கணுன்னா அவன் வந்து என்ன சொல்லிட்டான், ஒரு செம்ம தேட்டரு பயங்கர லோக்கலாக இருக்கும், செலிப்ரேஷன்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே டிக்கெட் சொல்லியாச்சு அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் நாங்கள் கிளம்புறோம். 6 மணிக்கு பார்த்தா அது வந்து என்னன்னா சென்னையே கிடையாது, அது ரெட் ஹில்ஸும் தாண்டி ஆந்திரா பார்டரில் ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன தேட்டரு. அங்கே என்ன உங்க க்ரௌட் வந்துச்சு, பட் ஆனால் நான் டேய் என்னடா அப்படி பண்ணி அதனால அது ஞாபகம் இருக்கு. 2010. உங்க அப்பா ஆக்டர், நீங்களும் மூவிஸ் பத்தி ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா வீட்டில்? நிறைய பண்ணுவோம். சின்ன வயசுலேயே வந்து எனக்கு சினிமா மேலே வந்ததுக்கு காரணம் ஒரு மெயின் ரீசன் வந்து எங்கள் அப்பா வந்து ஏன்னா பயங்கரமான ஃபிலிம் ஃப்ரீக். அவர் வந்து மதுரையில் வந்து எல்லா படங்களும் நாங்களே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இப்போ நான் அம்மா அப்புறம் தங்கச்சி ஒரு பைக்கில் நான் வந்து முன்னாடி உட்காந்துப்பேன், தங்கச்சி வந்து பின்னாடி அம்மா தூக்கி வச்சுப்பாங்க. அப்படி சொல்லி டப்பிங் ஃபிலிம் வைஜெயந்தி ஐபிஎஸ் எல்லா படத்துக்கும் போவோம். அதனால வந்து ஃபிலிமில் அவர் பயங்கர ஃபிலிம் டிஸ்கஷன் நிறையா இருக்கும். இப்போ வந்து எப்படின்னா நிறைய ஆர்குமெண்ட் தான் போகுது. இப்போ வந்து சில படங்கள் வந்து அவர் என்னடா அது நல்லா இல்லடா அப்படிம்பாரு, நான் வந்து எதுக்கு நல்லா இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்குமெண்ட்லாம் போகும். முன்னாடி டைம்ல நிறைய we will discuss about the films before he becoming an actor or me becoming a director also. நிறைய படங்களை பத்தி பேசியிருக்கோம். இது ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வச்சிருக்கேன். உங்க படம் எல்லாம் மதுரையோட கேங்ஸ்டர்ஸ் இல்ல, மதுரை படம் தானே எடுப்போம், எல்லாரும் சென்னை வச்சு எடுத்தீங்கன்னா மதுரை படம் எடுக்கிறதுக்கு ஆள் வேணும். ஏன் மதுரை எடுக்கிறீங்களா? நான் வந்து அதை பெரிய அப்ரிசியேஷனா பார்க்குறேன். எல்லாமே சென்னையில் நடந்துருச்சுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா அது வந்து ஒரு காரணம் ஒன்று வந்து நம்ம அந்த ஊருன்றனால அந்த ஸ்டோரி கொஞ்சம் ரிலேட் ஆகும். இப்போ ஆனால் நிறையா இப்போ ரெட்ரோ வந்து மதுரை பேஸ்ட் கிடையாது, மதுரையில் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஓகே, பிட்சாவோட ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும்போது அந்த இது மெமரி இருக்கா? கண்டிப்பா. வாட் வாஸ் இட் லைக்? ஷாட்டுலாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் வந்து கோபி தான் கேமராமேன். ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து அந்த இதுதான், அந்த டிவி ரிமோட் ஆஃப் பண்ணுவாங்களே, அவங்க 2 பேரும் பெட்டில் உட்காந்து பேசுவாங்கல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட். அது வந்து இவர் எந்த கபோர்டுக்கு போய் ட்ரெஸ் மாட்டிகிட்டே பேசுவாங்க, அந்த சீன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து அவங்க 2 பேரும் இவர் தம் பற்ற வைப்பாரு, அந்த மாதிரி ஒரு இதுதான். எனக்கு என்னென்ன இருக்குன்னா எல்லாமே பண்ணிட்டு அப்புறம் கடைசியாக நான் கோபி தனியாக கூப்பிட்டேன்.
கோபி நான் வரைக்கும் ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து எனக்கு இந்த ப்ராசஸ்லாம் தெரியாது. அது ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும், இந்த ரோல் அதெல்லாம் தெரியாது, எனக்கு சொல்லி கொடுத்துருங்களேன் அப்படின்னா அவர் வந்து கொடுத்துருந்தாரு. ஃபஸ்ட்டு வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ரோல் சவுண்ட் அப்படின்னு சொல்லுங்கள், சவுண்ட் சொல்லுங்கள், அவங்க ரோலிங் சொல்லுவாங்க, அப்புறம் கேமரா சொல்லுங்கள், அப்புறம் வேண்ட்டு அவங்க ரோலிங் சொன்னதுக்கப்புறம் ஆக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு. அதை அப்படி கேட்டுட்டு அப்புறம் இங்கே வந்தேன். ஓகே ரோல் சவுண்ட் அது இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த விஷயம். நம்ம ஆக்ஷன் சொல்ல கற்றுருப்போம், அது வந்து தெரியும்ல. ஓகே ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்மளே பாதி நேரம் கேமரா ஆப்ரேட் பண்ணுவோம், இல்லை வேற ஒரு ஆப்ரேட் பண்ணியிருந்தாடா என்னடா ஆன் பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் சொல்லிட்டு இருப்போம்ல. பட் இங்கே வந்து என்ன சொன்னார், தேர் இஸ் அ ப்ராசஸ். ஏன்னா வந்து சவுண்ட்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து நாகரா ஒருத்தங்க சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு ரோல் சவுண்ட் சொல்லணும், அப்புறம் கேமரா சொல்லணும், அப்புறம் ஆக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகேங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்து இங்கே சொன்னேன். அது ஒன்றும் மறக்கவே முடியாது அந்த விஷயம். செம. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ரெட்ரோனா. எனக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 1000 பேசலாம், ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன பட் ஐ ஹேட் த கான்வர்சேஷன் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஹேவ் வித் யூ. அண்ட் பட் எனிவே அட் த எண்ட் இஃப் யூ வாண்ட் டு டெல் ஒன் திங், சூர்யானா ஃபேன், அன்பான ஃபேன்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ் 2 பேருக்கும் ரெட்ரோ பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணலாம். அப்படியே வந்து தேட்டரில் வந்து பார்த்துருங்கன்னு சொல்லிடலாம். தேட்டரில் வந்து பாருங்க, அதான் வேணால் சொல்லணும். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்க. அண்ட் ஐ திங்க் யூ வில் ஆல் லைக் இட். லைக் சூர்யா சார் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, ஐ திங்க் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஆல்சோ இந்த படம் பிடிக்கும்னு நம்பி தான் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள், அண்ட் எல்லா படத்தையும் பாருங்கள். அதுதான் வந்து பிகாஸ் நowadays I somehow feel that is becoming more of ஒரு இந்த ஃபேன் அந்த இதுக்குள்ளே போகுது இல்லையா. அது இல்லாமல் வந்து ஐ திங்க் ஆல் த ஃபிலிம்ஸ் கேன் வாட்ச், ஐ திங்க் வி கேன் கன்சியூம். ஸோ அதனால் கண்டிப்பாக ரெட்ரோ வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நான் வந்து ஆக்சுவலாக பேசிகிட்டு இருக்கப்போ கேட்கணும்னு நினச்சேன், வை டிரெக்டிங், வை நாட் acting or something. I think I got the answer for that also. Then so yeah, all the very best to the whole retro team and looking forward to see it in the theaters. Thank you so much.